நமக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டுமே என்ற காரணத்துக்காக சில வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து இவைகளுக்கெல்லாம் உண்மையிலேயே சுலபம் என்றா நமக்கு பதில் என்பது நமக்கு கடினம். இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கெல்லாம் நாம் பதில் காண்பது என்பது கடினமான ஒரு காரியமாகும். சில நேரங்களில் யாராவது ஒரு மனிதர்களை குறித்து நாம் என்ன செய்து விடலாம், பேசி விடலாம். ஏங்க நீங்க இப்படி நடக்கிறீங்களே, ஏங்க நீங்க இப்படி செய்றீங்களே, நான் கொடுத்த பணத்தை நீங்க வாபஸ் கொடுக்கவே இல்லையே, இது நியாயமா? நான் கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது, அதை பற்றி நீங்க பேசவே மாட்டேன்றீங்களே, ஏங்க அதை எனக்கு நான் கொடுத்த காசு எனக்கு வாபஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவங்கக்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம். நம்ம விட யாராவது துஷ்டனா இருப்பான் அப்படின்னு சொன்னா சரி விடு, இவங்கிட்ட பேசி வேஸ்ட் தான், ஸோ அதனால தான் நான் கோர்ட்டுக்கு போறேங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேங்க, நான் அங்கே போய் சொல்றேங்க. ஏன்னு சொன்னா நீங்க நான் சொன்னா சும்மா வீணா என் மேல சண்டைக்கு வரீங்க, ஆனால் நான் கோர்ட்லேயே போய் சொல்கிறேங்க அப்படின்னு ஒரு துஷ்டனாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், போலீஸ் அல்ல விட்டா கோர்ட்டு அப்படின்னு சொல்லி போய் அவங்களுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதுபோல் நம்ம விட ரொம்ப பெரியவங்களா ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்கண்ணா, பிஎம்ஓ சிஎம்ஓ வேறு யாரோ ஒரு பெரிய மனிதனாக இருப்பார் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளால் மனு போடவும் முடியாது, சொன்னாலும் அவங்க காதில் போய் எட்டாது. அதனால ஒரு 4-5 பேரை கூட்டிக்கிட்டு ஒரு 100-200 பேரை கூட்டிக்கிட்டு போய் அவங்க அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணலாம். எனக்கு நியாயம் கிடைக்கணுங்க, இதெல்லாம் தகுமா, நீங்கள் இப்படி செய்கிறீங்களே, எவ்வளோ பெரிய மனுஷன் நீங்கள், ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நியாயத்தை நம்ம கேட்கக்கூடியவர்களாக மாறலாம். அது ஒரு பெரிய மனிதன் என்றால் அந்த மாதிரி, நம்முடைய நண்பர் என்றால் போய் டைரக்டாக கேட்குற மாதிரி, ஒரு துஷ்ட மனுஷன் என்றால் போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா கேட்குற மாதிரி அப்படி செய்யலாம். கடவுளே அப்படி செய்வார்னா அதை போய் எங்க தான் சொல்றது? கடவுள் உண்மையிலேயே நிறைய பேர் என் வாழ்க்கையில நிறைய ஊழியங்களுக்கெல்லாம் நான் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, கடவுள் ஏதாவது டெம்டேஷனுக்குள்ள விழுவாரா, சோதனைக்குள்ள கடவுள் விழுவாரா அப்படின்னுவாங்க. அப்போ அவங்களுக்கு நான் மறு கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்வேன். கடவுள் எப்படி டெம்டேஷனுக்குள்ள விழுவார், அது விழுவதற்கு எப்படி அது விழ முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த இன்னொரு கேள்வியை எழுப்பி அவங்களுக்கு சொல்லுவது உண்டு. சரி அது விடுங்க, கடவுள் டெம்டேஷனுக்குள்ள விழுகிறார, மேனக்கா அப்புறமேட்டு திரிபுர சுந்தரிய ஆண்டவர் வச்சுட்டு இந்த மாதிரி உலகத்துல நிறைய ஸ்டோரிங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் டெம்டேஷன்ல விழுகிறாரோ விழுகிறது இல்லையோ அது வேற கதை, அது சின்ன பிள்ளைத்தன்மையாக இருக்கு. ஆனால் அநேக நேரங்களில் கடவுள் இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று நமக்கு எழும்புது. கடவுள் ஆகப்பட்டவர் இப்படி நடக்கலாமா, கடவுள் ஆகப்பட்டவர் இப்படி பேசலாமா, கடவுள் ஆகப்பட்டவர் இப்படி ஒரு கிரியை நடக்கலாமா, நடிப்பித்து காட்டலாமா அப்படின்னு சொல்லும் போது அதை யார்கிட்ட போய் கேட்கறது? அதை யார்கிட்டையும் கேட்கிற மாதிரியே இருக்காது. ஒரு முறை ஒருத்தர் எனக்கு சொன்னார், ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தீங்களா அப்படின்னாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதுல என்ன டவுட் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. என்னங்க இதெல்லாம், இவரே ஒரு நன்மை தீமையின் கனியை படைச்சிடுவாராம், படைச்சிட்டு அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாராம். நம்ம அதை சாப்பிட்டாக்க நமக்கு மரணம் வந்துடுமா, அந்த நாள்லயே நீ சாவே சாவாய், அன்னிலிருந்து பாவம், அன்னில இருந்து நமக்கு சாபம், கஷ்டம், கண்ணீர், வேர்வை சிந்தி உழைச்சி சாப்பிடனா என்னங்க இதெல்லாம். அப்போ ஸ்ட்ரைட்டா அந்த மரத்தையே படைக்காம இருந்திருந்தா எவ்வளவு அருமையா இருந்திருக்கா. அதை விட்டுட்டு அந்த மரத்தை படைப்பது, அப்புறமேட்டு நமக்கு ஒரு சோதனையை வைக்கிறது, என்னங்க இதெல்லாம் யாருமே கடவுள்கிட்ட கேட்க மாட்டேன்றாங்க. ஏன் இப்படி ஆண்டவர் இப்படி செய்யறாரு, ஏன் இப்படி செய்யணும், இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு எலக்ட்ரிஷியனுக்காக ஒரு என்னமோ ஒரு பாக்ஸை நம்ம பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு சொல்றோம், உஷாருப்பா இந்த இடத்துல யாரும் வராதிங்க அப்படின்னு. அதற்கு மேலும் வருவார்கள்டா அங்கே ஏதாவது ஒரு மார்க் போடுறோம், ஒரு ரிப்பன் ஏதாவது கட்டுறோம், இல்ல விட்டால் சும்மா அந்த பாக்ஸை ஃபிட் பண்ணி வைக்கிறோம். சரி டைம் இருக்கும் போது அந்த எலக்ட்ரிக்கல்ல என்ன பவர் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், பிள்ளைங்க யாராவது கை வச்சுட போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிற அறிவு கூடவா கடவுளுக்கு இல்ல? அவர் ஒரு நன்மை தீமையின் மரத்தை படிச்சுட்டு அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்க நீ செத்துருவேன், அது நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்க அன்னில இருந்து உனக்கு எனக்கு கனெக்ஷனே கிடையாது, நீ வேற நான் வேற. என்னங்க இதெல்லாம் யாருமே கேட்கறவங்க இல்லை அப்படின்னு சொல்லி இது எப்படிங்க இதனுடைய பதிலை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டவர்களும் உண்டு. அதுபோல இதை குறித்து பதில் சொன்னவர்கள் கூட உண்டு. என்னன்னு பதிலெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, பார்ப்பா
கடவுள் என்பவர் ஒரு நன்மை தீமையின் மரத்தை படைக்கிறாரோ இல்ல என்ன செய்யறாரோ, ஒரு பிலிம் நீ பார்த்திருக்கிற இல்ல, அதுல ஸ்டோரி ஓடணும் அப்படின்னா ஹீரோ சில நேரங்களில் படுத்துனே இருக்கணும். அவர் சும்மா ஒரு சின்ன சவுண்டு கூட எந்திரிக்கிறவராக இருந்தாலும் அந்த ஸ்டோரி போன இல்ல. அதனால இருந்து எப்பேரிப்பட்ட பில்டிங் விழுந்தாலும் அவர் படுத்திருக்கிற மாதிரியே செஞ்சாதான் அது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்டோரி ஓட நாம பிலிம் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதாங்க உலகம் ஒரு பிலிம்ங்க, உலகம் ஒரு நாடகம் மேடங்க. அதுல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கொஞ்ச நாள் அப்படியே உலகம் போட்டுமே என்ற காரணத்துக்காக ஒரு நன்மை தீமையின் மரத்தை படைச்சிட்டு, பார்ப்பா நீ அதை போய் சாப்பிடாத, அதை சாப்பிட்ட நாளே நீ செத்துருவான். அவன் எப்படியோ சாப்பிட போறான்னு அவருக்கே தெரியும். அவன் சாப்பிட்டுறான். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பத்தியா நீ சாப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்லி அங்க ஒரு 2000 வருஷம் 4000 வருஷம் அப்படியே கதை ஓட்டிட்டே போவாரு. அதெல்லாம் வந்துட்டு கேட்கணுமா? அதெல்லாம் நார்மலா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து நாம புரிஞ்சுக்கணும். சும்மா இதெல்லாம் நோண்டிக்கிட்டு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு பதில் சொன்னவர்களும் ஊழியக்காரர்களும் உண்டு. ஆனால் இதை குறித்து இன்னும் சில பேர்கிட்ட போய் கேட்டா, எங்க கடவுள் இப்படியெல்லாம் பண்ணலாமா, அந்த நன்மை தீமையின் கனியே படைக்காமல் இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டா, உனக்கு எதுக்கு சும்மா கேள்வி? இப்போ மண் சட்டி குயவங்கிட்ட போய் கேள்வி கேக்குதா, என்னை ஏன் இப்படி செஞ்ச, என்னை ஏன் வாயு இவ்வளவு பெருசா செஞ்ச, என்னை ஏன் பானையா செஞ்ச, என்னை ஏன் செட்டியா செஞ்ச அப்படின்னு கேக்குதா? இல்ல. அப்ப கம்முன்னு கடை, சும்மா இரு. ஆண்டவர் என்னவோ சொல்றாரு, விசுவாசின்னு சொல்றாரு, விசுவாசிக்கலாம். முடியுதுன்னு சொன்னா அந்த வழியில போலாம், முடியலன்னு சொன்னா சரி செத்து நரகத்துக்கு போவான். சும்மா கேள்வி எல்லாம் கேட்டா யார் பதில் சொல்லுவான்? நீ படிச்சியா, நீ கடவுளோடு கூட இருந்தியா, நீ இருந்தியா? யாருமே இல்ல கடவுளோடு கூட. அப்ப யார் நமக்கு சரியான பதில் சொல்லுவான்? அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் உலகத்துல நடக்கிற விஷயம் அப்படின்னு சில பேர்கள். இப்போ இது போல நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம் என்று சொன்னா, கடவுள் தவறு செய்கிறார், அந்த தவறை தட்டி கேட்கறவங்க யாரு? இல்ல கடவுள் தவறு செய்யலங்க, நம்ம தான் தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோங்க யாரு? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஏற்கப்படணும். ஒண்ணு கடவுள் தவறு செய்கிறார், அதை தட்டி கேட்கணும். அப்படி அவரை தட்டி கேட்கணும்னா யோபு புஸ்தகத்திலே அவர் சொல்றாரு என்னன்னு சொல்லி, அவர் எவ்வளவு பெரிய சர்வஞானி, அவர் செய்வார் என்றால் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு அவருக்கு ஞானத்தை புகற்ற அளவுக்கு நம்ம கிட்ட எங்க இருக்கு ஞானம்? அவருக்கு சொல்லி கொடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட எங்க இருக்கு ஞானம்? அப்படின்னு யோபு புஸ்தகத்துல ஒரு வார்த்தை உண்டு, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை. அதனால இந்த 2 விஷயத்தை ஞாபகம் பண்ணிக்கங்க. ஒன்று, கடவுளே தவறு செய்வார்டா அதை தட்டி கேட்பது எப்படி? அப்கோர்ஸ் எனக்கு தெரிந்த மட்டிலும் பைபிள்ல கடவுள் தவறு செய்யல. ஏன்னா அவரால் தவறு செய்ய முடியாது. அது ஆணித்தரமாக பல பிரசங்கங்கள்ல நான் சொல்லி இருக்கிறேன். அவரால் அந்த தவறுகளை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? பல உதாரணங்களை கொடுத்திருக்கிறேன், இந்த நேரத்துல வேண்டாம். ஆனா இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். ஒருவேளை நாம் தவறாக படிச்சிருந்தா அப்ப நம்ம திருத்திக்கலாம். இல்ல ஒருவேளை நாமே தவறாக படிச்சிருந்தா, அட நீங்க ஒண்ணுங்க, நான் எங்கெங்க தவறாக படிச்சேன்? ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தெளிவா சொல்லுகிறது, தேவன் சகல விருட்சங்களையும் படைத்து தோட்டத்தின் மத்தியில் நன்மை தீமையின் விருட்சத்தையும் படைத்தார். எங்க நான் அவ்வளவு அழகா படிக்கிறேன், நான் படிக்கிறது தப்பு நீங்க எப்படிங்க சொல்ல முடியும்? எனக்கு பல லாங்குவேஜ் தெரியும், சரி நீங்க விரும்புற மாதிரி தமிழ்லயே படிச்சு காட்டுறேனே. தேவன் அந்த தோட்டத்துல பல விதமான விருட்சங்களையும் படைத்து, நன்மை தீமை என்ற மரத்தின் விருட்சத்தையும் படைத்து, ஜீவ விருட்சத்தையும் படைத்து, மனிதனை பார்த்து, இந்த பார்ப்பா அது நன்மை தீமையின் கனி, அதை சாப்பிட்ட நாள்ல நீ சாவே சாவாய். பாருங்க எவ்வளவு அழகா தமிழ்ல படிச்சு முடிச்சிட்டேன். நீங்க என்னங்க படிக்கிறது சரியில்லைன்றீங்க, படிக்கிறது தப்பா படிக்கிறான் அப்படின்றீங்களே அப்படின்னு கூட நீங்க கேள்வி எழுப்பலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி பல்வேறு ஒரு காரியத்துல ஒரு டைரக்ஷன்ல நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அநேக நேரங்கள்ல நமக்கு மிகவும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சில வசனங்கள் நமக்கு எதிர்மறையாக இருக்கும். இதை எப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறது? கடவுளே இப்படி செய்யலாமா? நான் கூட ஒரு எலக்ட்ரிஷியன் போர்டை அவுத்து வச்சா கூட பிள்ளைங்க எங்க தொற்றுமா என்று சொல்லி அதை ஃபிட் பண்ணி வச்சிடறேன், அப்புறமா சாயந்தரம் பண்ணலான்னு. ஒரு ஏதாவது தோசை கல்ல தோசை சுட வச்சாலும் பிள்ளைங்க ஏதாவது அந்த கல்லை தொற்று போகுது அப்படின்னு சொல்லி அந்த தோசை கல்ல ஓரமா வைக்கிறேன். ஏதாவது மாவு ரூபுற கல் இருந்தாலும் ஐயோ பிள்ளைங்க ஏதாவது கால் மேல போட்டுக்க போகுது அப்படின்னு சொல்லி ஓரமா வைக்கிறேன். ஏங்க இந்த அறிவெல்லாம் கடவுள் கிடையாதா? தோட்டத்தின் நடுவுல நன்மை தீமன் விருட்சத்தின் கனியை வச்சிடுவாராம். சாப்பிட்டேன்னு வச்சுக்க,
அவளைதான் நீ காலி ஆயிடுவ இப்படின்னு சொல்லுவாராம். என்னங்க இதெல்லாம் கடவுள் செய்யற வேலையா இது? கடவுளுக்கு ஞானமா எதையும் செய்ய முடியாதா அப்படின்னு கேள்வி எழும்பினால் என்ன எழும்புது? கேள்விகள் நிச்சயமாக இருக்கு. என்ன தெரியுமா, நம்ம நிறைய பேர் வந்துட்டு 2 விஷயத்துல பயத்தை வளர்த்து வச்சிருக்கிறோம். அந்த 2 விஷயத்துல நான் சொல்றேன், ஒரு விஷயத்துக்கு சார்ந்த பயம் தான் உங்ககிட்ட இருக்கும், மற்றொரு விஷயத்துக்கு சார்ந்த பயம் நிச்சயமாக உங்ககிட்ட இருக்காது. அதாவது நீதிக்கும் நேர்மைக்கும் பயப்படுகிற பயம் இருக்காது. மாறாக வேறொரு பயம், நான் சிக்கப்பட்டுட்டேன்னா, ஒருவேளை ஃபைன் போட்டுட்டாங்கன்னா, ஒருவேளை ஜெயில போட்டுட்டாங்கன்னா, ஒருவேளை போலீஸார் தன் தடி அடிச்சு என் மேல அடிச்சுட்டாருன்னா, ஒருவேளை ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சு என்ன எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு என்ன பலர் அடிச்சுட்டாங்கன்னா, ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டாப்பா, என்னால தாங்க முடியாது. பாருங்க, இந்த மாதிரி பயம். பயத்துல 2 விதமான பயம் உண்டு. ஒன்று நீதிக்கும் நியாயத்திற்கும் நேர்மைக்கு பயந்து நடக்கிறது. அடுத்தது என்னன்னு சொன்னா, அடி வாங்குவோம், ஃபைன் விழும், ஜெயிலுக்கு போயிடுவோம், மற்றவங்க முன்னாடி அவமானம் ஆயிடும், அப்படி பயந்து நடக்கிறது உண்டு. சோ அதனால இந்த 2 பயத்துல எது குவாலிஃபைடான பயம் அப்படின்னு சொன்னா, நீதிக்கும் நேர்மைக்கும் பயப்படுறது. அடி உதைக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இது ஒரு உதாரணம் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் ஒரு முறை சென்னை பகுதிக்கு நான் போயிட்டு இருக்கும் போது, என் முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய ட்ரக்கர் வண்டி போயிட்டு இருக்கிறதுனால சிக்னல் என் கண்ணுக்கு தெரில. அதனால நான் என்ன பண்ணேன், நானும் ஓட்டிக்கிட்டே போனேன். அவன் திடீரென்று ஃபாஸ்டா எடுத்தான், நானும் ஃபாஸ்டா எடுத்தேன். பார்த்தா அவனும் தவறு செய்திருக்கிறான், சிக்னலை பாஸ் பண்ணி போயிட்டான். நானும் எனக்கு தெரியாம சிக்னலை பாஸ் பண்ணிட்டேன். ஐயோ, சென்னை போய் சேர்ற வரைக்கும் ஒரே படபடப்பு. சரி, நம்ம இப்படி ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டோமே, சிக்னல் விழுந்திருந்தோம் நம்ம மதிக்காம நம்ம முன்ன போயிட்டோமே. இப்ப கார்ல இருந்துங்க எல்லாம் சொன்னாங்க, அட விடுங்க, அது ஆயிடுச்சு, நம்ம ஏதோ வந்துட்டோம், அதையே புலம்பிட்டு இருந்தா நல்லா இருக்காது. இல்ல, ஒரு மாதிரியா இருக்கு, சே நம்ம பாஸ் பண்ணிட்டோமே, அந்த இடத்த சிக்னலை கடந்து நம்ம வந்துட்டோமே, நம்ம வந்திருக்க கூடாது, பாரு எவ்வளவு பேர் நம்மளை முறிச்சு பார்த்தாங்க, சே எவ்வளவு வருத்தமா இருக்க. அப்கோர்ஸ் அந்த இடத்துல போலீஸார் இல்லை, அந்த இடத்துல கேமரா இல்லை. அப்படி கேமரா இல்ல, போலீஸார் இல்ல, அட விடுடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லாம அது வருத்தத்துக்குரிய காரியமாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொன்னா, அதுதான் நானும் சொல்றேன். பயத்துல 2 பயம் உண்டு. ஒரு பயம் எது அப்படின்னு சொன்னா, நீதிக்கு நேர்மைக்குமே பயந்து நடக்கிற விஷயம். இன்னொரு பயம் எதுன்னு சொன்னா, அடி உதைக்குமே பயந்து நடக்கிற விஷயம். அதனால நிறைய பேர் நீங்க பாவத்தை ஸ்டாப் பண்ணிருக்குது. ஆக்சுவலி அடி உத அவமானம் நிந்தை மற்றவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆயிடும், என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆயிடும், இதற்கே பாதி பயந்து நீங்க பாவத்தை விட்டுட்டீங்க. அதுபோல இனி அடுத்த விஷயத்திற்கு நாம் வருவோம் என்று சொன்னா, நிறைய கடவுளை குறித்து கசப்பான இதயம் நிறைய இருக்கு, ஆனா கேட்கறதுல. கேட்டுட்டா கடவுள் ஒருவேளை நம்மளை துரத்திட்டா, தேவன் ஒருவேளை பதில் கொடுக்காம நம்மளை ஒதுக்கிட்டா, கடவுள் ஒருவேளை வந்துட்டு நீ இப்படி எல்லாமா கேள்வி வச்சுன்னு இருக்கிற, வா 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 உனக்கு ஒரு நோயின் வரம் இல்ல, அப்ப ஜபம் பண்ண, அப்ப நான் பதில் கொடுக்கறேன் பாரு. ஏன்னா எவ்வளவு கசப்பு வச்சிருக்கிற, எவ்வளவு வைராக்கியம் வச்சிருக்கிற, என்னை பற்றி எவ்வளவு சந்தேகங்களை உள்ள வச்சிருக்கிற, நீ வா, நீ ஜபம் பண்ண, அப்ப இருக்கு உனக்கு அப்படின்னு ஆண்டவர் ஏதாவது கால வரி விட்டுடுவாரோ? ஐயா வேண்டாப்பா, எதுக்கு சும்மா இந்த வம்பெல்லாம், எந்த கேள்வியும் கிடையாதுங்க, கர்த்தர் நல்லவருங்க அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துருது. கேள்வி இருக்குமாயில் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான ஒரு விஷயம் தெரியுமா, வாழ்க்கையில மோசமான ஜனங்கள் உங்களை சந்திக்கிறது எப்படியோ, வாழ்க்கையில ஒரு முறையாவது மகா மேன்மையான மனிதர்களும் உன் வாழ்க்கையில சந்திக்க வராங்க. பொய்யுக்கு புலவனாய் இருக்கக்கூடிய வார்த்தை வெளியிட்டாலும் வெறும் பொய்ய பேசக்கூடியவனே ஒரு நாள் உன் வாழ்க்கையில சந்திக்க வரான்னு சொன்னா, வெறும் சத்தியத்தையே பேசக்கூடியவன் கூட ஒரு நாள் உன் வாழ்க்கையில சந்திக்க வரான். அந்த மாதிரிதான் ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஜாற்று மூலியமா கிடைத்திருக்கிறது, முழுக்க முழுக்க சத்தியத்தையே கேட்கும்படியாக. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போதுதான் நாம் இந்த கேள்விகளுக்குண்டான பதில்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்ப கடவுளுடைய இடம் எது அப்படின்னு சொன்னா, நீங்க பொன்மொழியில நீங்க பார்த்திருப்பீங்க, சபை என்பது கடவுள் வாசம் செய்யும் இடம் கிடையாது. சபை என்பது கடவுள் வாழ்கின்ற இடம் கிடையாது. மாறாக நாம் கடவுளுக்காக எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற இடம் இது. ஆனா நீங்க மாத்தி வச்சிருக்கிறீங்க. டுபாகர் பாதிரியார்கள் அதை மாத்தி சொல்றாங்க. கடவுள் வாழக்கூடிய இடம் சபை, சர்ச்சு,
கோயில் என்று சொல்றாங்க. கடவுள் வாழக்கூடிய இடம் கோயில் அல்ல. நாம் கடவுளுக்காக எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆலயம் தான் இந்த இடம், இந்த சபை என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்ப இப்படி இருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக பாருங்க, நன்றாக கவனிங்க. கர்த்தருடைய வேதத்துல நமக்கு வெறும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் கவனிக்கிறது அல்ல, சில நேரங்கள்ல கடவுளையே குறித்து தப்பான மனசு நமக்கு இருக்கும் என்றால் அதையும் கூட குறித்து நம்ம பேசி தீர்த்து விடணும். அதையும் கூட பேசி நம்ம நேர்மையான சிந்தனையை வர வச்சுக்கணும். நம்முடைய இதயத்துல எப்பொழுதும் கசப்பான இதயத்தை வச்சுக்கிட்டு அதை பெரிய புண்ணாக மாற்றுவதற்கு பதிலாக அதை நம்ம பேசி தீர்த்து விட்டு அதை சரியான பாதையை கடைபிடித்து விடுவது மிக நல்லது. ஆனா இந்த கேள்வியை யாருகிட்ட கேட்கறது? நீங்களே ஒரு சந்தேகம் பிடிச்ச ஆளுன்னு சொன்னா உங்களை விட சந்தேகத்துல கட்டிக்காரனா இருக்கிற அவங்கிட்ட போய் கேள்வி கேட்டக்கூடாது. அப்ப என்ன அவன் தெரியுமா, உங்க வாழ்க்கையில ஏற்கனவே 50% சந்தேகம் இருக்கும்னா அவங்கிட்ட அந்த கேள்வியை கேட்பதுனால் அவன் இன்னொரு தனக்குள்ள இருக்கிற 50% சந்தேகத்தை உங்க மேல திணித்து விட்டு 100% சந்தேகவாதிகளாக உங்களை மாற்றி வச்சிடுவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம உண்மையிலேயே நீதிமொழிகள்ல சொல்லுகிறது போல நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்தை தேடி நம்ம கண்டுபிடிக்கணும். அவ சத்தியத்தை தேடி கண்டுபிடிக்கிறது மட்டுமல்ல, சத்தியம் பேசப்படுகிற நேரத்துக்கு நம்முடைய நேரத்தை நம்ம செலவழிக்க கூடியவர்களாக இருக்கணும். அடவோ யார் அவ்வளவு தூரம் போவான் அப்படின்னு சொல்லாம, பரவாயில்ல லேட் ஆனாலும் பரவாயில்ல, 9 மணி ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே, ஒரு கொஞ்ச நேரமாவது பைபிள் ஸ்டடியில உட்கார்ந்து கடவுளை பற்றி அப்படி என்னத்தான் சொல்றாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு போலாம் அப்படின்ற ஒரு முயற்சி பண்றீங்க பாருங்க, அங்கதாங்க நீங்க மெய்யாகவே சத்தியத்தை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க என்கிற அந்த அம்சத்தை அது எடுத்து காட்டுகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் ஏதன் தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் நன்மை தீமையின் கனியை படைக்கணும்? படைக்காமலே இருந்திருக்கலாம் இல்லையா? படைக்காமலே இருந்திருக்கலாம். படைக்காமலே மனிதனை பார்த்து மேன்மைக்குள்ள கொண்டு போயிருக்கலாம். எதற்கு படைச்சிருக்கணும்? அவன் நம்ம தேசத்துல ஒருவர், அவரு ரொம்ப பெரிய ஞானி என்று அவருக்கு ஒரு ஞாபகம். பிற வேதங்களை விமர்சிக்குவதற்கு முன்னாடி, பிற வேதம் என்றால் என்னுடைய வேதம், என் சத்திய வேதத்தை நீ விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி சத்திய வேதத்தின் யோகியத்திற்குள்ள நீ வர என்னைக்குமே ட்ரை பண்ணணும். அந்த யோகியத்தை இல்லைன்னா அப்ப நீ சத்தியத்தை குறித்து பேசுற யோகியத்தை உனக்கு இல்லை. ஆனா அவருக்கு என்னமோ ஒரு பெரிய ஞானம் வந்து விட்டது போல, நான் ஒரு முறை வேதத்தை படிச்சேன். அப்போ வேதத்தை படிக்கும் போது அங்கே ஏதேன் தோட்டம் என்று வருகிறது அந்த கிறிஸ்தவ வேதத்துல. அப்போ அங்கே அவங்களுடைய கடவுள் ஒரு நடுவுல, தோட்டத்தின் நடுவுல ஒரு நன்மை தீமை மரத்தை படைச்சிருக்கிறார். அப்போ அந்த கிறிஸ்தவ கடவுள் சொல்லுது, நீ நன்மை தீமையின் கனியை சாப்பிட்ட நாளில் நீ சாவே சாவா என்று. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த கிறிஸ்தவ வேதத்தை நான் படிச்சேன். அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த நன்மை தீமையின் கனியை சாப்பிட்டுட்டாங்க. அவங்க அதை சாப்பிட்டதுன்னா தாங்க நிர்வாணி என்று அறிந்தாங்க. அதனால அவங்க ஓடி போய் அவங்களுக்கு உண்டான இலைகளை வஸ்திரமாக தரித்து கொண்டாங்க. ஆஹா, எவ்வளவு நன்மையான விஷயம் பாருங்க. நம்ம ஈஸ்வரா இருக்கிறார் இல்லையா, நம்ம ஈஸ்வர கழுத்துல ஒரு பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பு தான் நல்ல வேலை அந்த மரத்துல ஏறிக்கிட்டு அவங்களுக்கு நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட முடியும் சொன்னதுனாலதான் இன்னைக்கு நம்ம வஸ்திரம் போட்டிருக்கிறோம். இல்ல நாம் எல்லாம் சேம் பப்பி சேம் மாதிரி இருந்திருப்போம் எப்படிங்க அப்படின்னு அந்த முட்டாளி எழுதி இருக்கிறான். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எந்த விஷயத்த பிறர் வேதத்தை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி ஹை மோரல நம்ம என்னைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு மனிதன் பிற வேதங்களை விமர்சிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த விமர்சனம் செய்வதற்கு முன்னாடி சத்தியம் என்ற அடிப்படையை தெரிஞ்சிருக்காதல் ஒழிய அந்த வேதத்தை விமர்சிக்க முடியாது. அதான் நானும் சொல்லுகிறேன், சத்திய வேதத்தை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சத்தியம் என்றால் என்னன்னு தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களுடைய பெயர் ஹோலி என்ற வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது, பரிசுத்தம் என்று சொல்லி. என் வேதம் பரிசுத்தம் என்று அழைக்கப்படாது, என்னுடைய வேதம் சத்தியம் என்று தான் ஆரம்பிக்கப்படும்.
பரிசுத்தம் என்று சொல்லுவது உலகத்துல யாரு வேணும் என்றாலும் அவங்கவுங்க தயாரிக்கிற புத்தகத்துக்கு பரிசுத்தம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனா சத்தியம் என்று வைத்து சத்தியத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க அதற்கு ஒரு தனி தைரியம் தேவை. ஆனா இயேசு கிறிஸ்து மிக தைரியமாக சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த மாதிரி எவனும் சொன்னதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு 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 தனித்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையை உலக மக்களுக்கு சொல்லி இன்னும் அவர் இரட்சகராக திகழ்ந்து வருகிறார் என்றால் அவருடைய வேதத்துல குற்றம் கண்டுபிடிக்க எப்படி இயலும்? அப்படி கண்டுபிடிப்போம் என்றால் விமர்சனம் செய்யக்கூடிய நீ முதலாவது விமர்சனைக்கு முன்னாடி விமர்சனையே விமர்சனம் செய்யத்தக்கதான சத்தியத்தை அறிந்தவனாக இருக்கணும். இதை விடுங்க, நிறைய பேருக்கு இது கிடையாது. அதனாலதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு வரும்போது என்னடா நடக்குது? ஆண்டவர் தோட்டத்தின் நடுவுல ஒரு கனியை படிச்சுட்டாராமே, நன்மை தீமையின் கனிய. சரி, அது வாசிக்கலாமா? எப்படி இருக்குன்னு. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். பூமியில இருந்து தேவன் முளைக்க பண்ணினார். எதை முளைக்க பண்ணினார்? நன்மை தீமை என்ற ஒரு விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் சகல விருட்சத்தையும். அதனால அந்த விருட்சத்தை குறித்து பாவம் 6000 வருஷமா முட்டி மோதிக்கிறாங்க நிறைய பேர். இதனுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லுவதற்கு கேட்பதற்காக. ஏன் இறைவன் அப்படி படைச்சிருக்கணும், ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆராய பார்க்கிறாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஒரு என்ன செய்யறோம், யாரோ நம்முடைய கெஸ்ட் நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நான் ஒரு முறை ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அப்படி போகும்போது, ஐயா கை காலெல்லாம் கழுவிக்கங்க, எல்லாம் குளிக்கிற மாதிரினா குளிச்சிடுங்க, சாப்பாடெல்லாம் ரெடி பண்றோம் அப்படின்னாங்க. சரி போனேன். போகும்போது மீண்டும் ஓடி வந்தாங்க. ஐயா வெளியே வரும்போது காலை அழுத்திக்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல. என்ன இருக்கும், காலை அழுத்திக்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னது அப்படின்னு குளிக்க போலாமா வேண்டாவா, இல்ல அழுத்திக்கிட்டு நடக்கணும்ன்றாங்களா, அது என்னன்னு கேட்டுடுவோமே அப்படின்னு சொல்லி குளிக்கல. இல்ல நீங்க சொன்னது எனக்கு புரியவே இல்லை, குளிச்ச பின்பு காலை அழுத்திக்கிட்டு வாங்கன்னு சொல்றீங்களா, அப்படின்னா என்ன அப்படின்னு. ரொம்ப சருங்கம், எங்க டைல்ஸ் அப்படியே சரங்கிடும், அதனால இருந்து காலை கொஞ்சம் அழுத்திக்கிட்டு வாங்க. ஓ இதுதான் மீனிங்கு. ஒரு அழிவு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த டைல்ஸை மாத்திர சக்தி பாருங்க அந்த ஏழைகளுக்கு கிடையாது. ஏன்னா அவ்வளவு பெரிய டைல்ஸை மாற்ற முடியுமா? ஆனா இறைவன் நினைச்சா நொடி பொழுதுல நன்மை தீமையின் கனியை மாத்திட முடியும். அவர் நினைச்ச மாத்திரத்திலேயே மாத்திட முடியும். ஆனா அவர் மாத்தல. மாறாக என்னன்னு சொல்லிட்டாரு, இந்த பார்ப்பா நான் இந்த தோட்டத்துல சகல விதமான விருட்சம் படைத்தது போல நன்மை தீமை விருட்சத்தையும் படைச்சிருக்கிறேன். அப்புறமா இன்னொருபா நான் ஜீவ விருட்சத்தையும் படைச்சிருக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, அந்த நன்மை தீமை கனி இருக்கு தெரியுமா, அதை சாப்பிட்டனால நீ செத்துருவ. அதை சாப்பிட்டனால உனக்கு எனக்கு கனெக்டிவிட்டி கட் ஆயிடும். அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். அப்புறமா ரொம்ப அவஸ்தைப்படுவ நீ. ஓகே பாய் நான் வரேன் அப்படின்னு ஆர்டர் மறைஞ்சிட்டார். அதுக்கு பதில் அங்க நம்ம மரத்தையே படைக்காமலே இருந்திருக்கலாம் இல்லையா என்பதுதான் நிறைய பேருடைய கேள்வி. ஒன்றை செய்யணும் என்று இருந்தால் அதை செய்ய வேண்டிய நிலையில செய்யலாம் இல்லையா? ஏன் அதை வேறொரு நிலையில நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேல கேள்வி எழும்புது. சரி, இதெல்லாம் போகட்டுமே. அடுத்து 2வது கேள்வி கூட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எனக்கு நிறைய பேர் 2வது கேள்வியை கூட ரொம்ப யோசிக்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருவர் வருகிற அப்படின்னு சொல்றாரு. என் வீட்டுக்கு வருகிற அப்படின்னு சொல்லும் போது அடட அவங்க நல்லா சமைக்கணுமே அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்தேன், ஒரு விதமான பலகாரத்தை செய்யும்படியாக சில பேர்கிட்ட கேட்ட. நம்ம சர்ச்சில் வந்து செய்யுங்களேன், எங்க வீட்டில் தெரியாதுங்க, வந்து செய்யுங்களா அப்படின்னு வந்தாங்க, செஞ்சாங்க. ஆனால் செய்யும் போது சொன்ன அதிகமா செய்யாதீங்க, ஏன்னா இந்த பலகாரம் ஒரு 4 நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் இல்லையா, அதற்கு மேல் இந்த பலகாரம் சரி இருக்காது சாப்பிட. அதனால லிமிட்டா செய்யுங்க அப்படின்னா அவங்க லிமிட்டா செஞ்சுட்டாங்க. அதனால வேஸ்ட் ஆகல, சரியாக இருந்தது. சரிதானே? அப்போ என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, மத்திய எழுதிய சுவிசேஷத்துல
ஆண்டவர் தெளிவா சொல்றாரு என்னன்னு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு அழகாக இருக்கு. என்னன்னு அவருக்கே தெரியும். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவரே சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு வாசிக்கலாம். அப்படி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்ன அப்படின்னு வாசிங்க. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? சரி சரி, அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். 13ஆம் வசனத்தை வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி ஆஹா, கேட்டுக்கு போற வாசல் வழி விசாலமாய் இருக்கும், அதுல போகிறவர்கள் இல்ல. மறுபடியும் வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போற வாசல் என்று சொல்லுவது இறைவன் நேரடியாக நரகத்தை, அழிவை, இரண்டாம் மரணத்தை இறைவன் குறிக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க, இந்த ஜீவனுக்கு போற வாசல்ல நிறைய பேர் போக மாட்டாங்க, அதுல கொஞ்சம் பேர் தான் போவாங்க. இந்த அழிவு இருக்கு பாருங்க, அந்த வாசல் கேட்டுக்கு போற வாசல் ரொம்ப விசாலமா இருக்கும், அதுல நிறைய பேர் போறாங்க. அதற்கு நம்ம ஆளு என்ன கேட்கிறாங்கன்னா, தெரிதில்ல மனிதனை படைச்சா அவன் நரகத்துக்கு தான் போறான் தெரிதில்ல, அப்ப ஏன் படைச்சிருக்கணும் மனிதனை? எதற்கு மனிதனை படைக்கணும்? அவனை படைச்சா அவன் நரகத்துக்கு தான் போறான். அது உன் வாயிலிருந்தே வருகிறது. கேட்டுக்கு போற வாசல் விசாலமா இருக்கிறது, எத்தனை பேர் போறாங்க? அநேக பேர் போறாங்க அப்படின்னு. ஆனா ஜீவனுக்கு போற வாசல் குறுகினதாக இருக்கிறது, ஆனா எத்தனை பேர் போவாங்க? கொஞ்சம் பேர் தான் போறாங்கன்னு உன் வாயிலிருந்தே வருது, கடவுளாகிய உன் வாயிலிருந்தே வருகிறது. அப்ப மனிதனை எதுக்கு அதிகமா படைக்கணும்? அதிகம் பேர் நம்ம அங்கதானே போயிட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டுல செய்யற பலகாரத்தை கூட 4 நாளைக்கு மேல வச்சா கெட்டு போயிடும் அப்படின்னு லிமிட்டா நம்ம செய்யறோமே பலகாரத்தை. அப்படி இருக்கும் போது இறைவனுக்கு தெரியாதா மனிதனை படைச்சா அவன் நரகத்துக்கு தான் போறான், அதற்கு பதிலாக அவனை படைக்காமல் இருக்கிறதே நல்லது. அவன் ஒரு கையாமையான் கத்தியன் கிடப்பான் நரகத்துல, ஐயோ ஐயோன்னு கத்தியன் கிடப்பான். இதெல்லாம் எதற்கு இந்த வம்பு? சரிப்பா நான் விட்டுறேன்பா அப்படின்னா தான் ஆண்டவர் ஆக்ஷன் எடுத்திருக்கலாமே. ஓ சும்மா என்ன அப்படியே ஒத்து பார்க்காதீங்க, பிரதருக்குள்ள இவ்வளவு கேள்வி இருக்கா அப்படின்னு. இது ஏன் கேள்வி கிடையாது, எனக்கு இந்த கேள்வியும் வராது. ஏன்னு சொன்னா கேள்விகளை கற்று நான் வரல, ஆன்சரையே கற்று வந்தவன். அதனால எனக்குள்ள இந்த கேள்வி அல்ல, மக்களாகிய உங்ககிட்ட இந்த கேள்வி இருக்கு. நான் ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னா அதை நினைவுபடுத்திக்கங்க. அது என்னன்னு சொன்னா, கசப்பையும் வேண்டாத காரியத்தையும் உள்ள வச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நேரடியாக சொல்லி தீர்த்து விட்டு முடிச்சிடணும் அந்த காரியத்தை. அது கடவுள் மேல இருந்தாலும் அதை நேரடியா சொன்னோம். ஆனா ஒன்று, சந்தேகக்காரன்ட்டே போய் சொல்லிட்டு போறீங்க, அவன் இன்னும் பல சந்தேகத்தை நம்ம மேல தலைமையில வச்சிடுவான். சத்தியபரர், சத்தியத்திற்கு சரியாக ஒரு படிப்புதல படித்திருக்கிற ஒருவர் இல்ல ஒரு சபை நமக்கு கிடைக்கும் என்றால், இப்பேரிப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து அறிவதன் மூலியமா தேவனை குறித்துதான வெளிச்சம் நம்முடைய இதயத்துல சீராக அது வீசப்பட ஆரம்பிக்கும். எனவேதான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார், வாசிங்க யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க உண்மை எது என்று தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா உண்மை உங்களை விடுதலையாக்காது. அதனால இந்த கண்ணில் பார்க்கிறதும் பொய், காதுல கேட்கிறதும் பொய் தான். ஏன்னா நீ எது கண்ணில் பார்க்கறியோ அது கூட சரி வராது, எது நீ காதுல கேட்டிருக்கிறியோ அது கூட சரி வராது. அப்ப எது சரி வரும்? மெய் விசாரிப்பே சரியானது. அப்ப ஒரு மனிதன் மெய் விசாரிப்பை விசாரிக்கிறோம் என்றால் அதுதான் இது. மெய் விசாரிப்பு என்றால் அதுதான் இது. யோவான் 8:32 சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப ஒரு மனிதன் சத்தியத்தை ஆராயவில்லை, அறியவில்லை, சத்தியத்தை மனதில் கேட்கவில்லை என்று சொன்னால் அதற்கு மேல் எல்லாம் வேஸ்ட் தாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, மத்தேயு 7:13 கேட்டுக்கு போற வாசல் விசாலமாய் இருக்கிறது, அநேக பேர்கள் போகிறார்கள் என்று ஆண்டவரே சொல்றாரு. அப்படி அநேக பேர்கள் போய் நரகத்துல விழுந்து அவங்க அங்க ஒரு தொட்டு தண்ணி இல்லாம நைட்டும் பகலா கூச்சல் போட்டு கத்தி கதறி, இந்த மாதிரி ஒரு உலகத்தை படைச்சால் என்ன, படைக்க கட்டி என்ன,
சரி, ஒருத்தன் சரி ஆயிட்டான், ஒரு ரட்சகரை அறிந்து கொண்டான், இயேசு கிறிஸ்து நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டான், அவன் ஆண்டவருடைய வழியில நடக்கிறான், அவன் பரலோகத்துக்கு போயிட்டான் தான் வச்சுக்குவோம். ஆனாலும் பரலோகத்துக்கு போனவர்கள் அதிகம் பேர்களா இல்ல நரகத்துக்கு போனவர்கள் அதிகம் பேர்களா? நரகத்துக்கு சென்றவர்கள் தான் அதிகம் பேர். அப்போ மனிதனுக்கு என்ன தோன்றுது அப்படின்னா, ஏன் கடவுள் அப்படி செய்யறாரு, தேவன் ஏன் அப்படி நடக்கிறாரு? அப்ப கடவுள்கிட்ட அன்பு என்பது கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கக்கூடியதா? ஒரு நிரந்தர அன்பு கடவுள்கிட்ட கிடையாதா? ஒரு நிரந்தர இரக்கம் கடவுள்கிட்ட கிடையாதா? ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் அன்பு கூர்ந்து விட்டு அப்புறமா அவனை நித்தியமா ரிமாண்ட்ல போட்டு விடுவாரா? அதாவது நரகத்துல போட்டு அவனை வதைத்து விடுவாரா? அவர் நித்தியமாய் மனிதன் அன்பு கூற மாட்டாரா? அப்படி ஒருவேளை கடவுள் நித்தியமாக அன்பு கூறுவார் என்றால் நரகத்தில் அவனை போட்டு வேதனைப்படுத்த வேண்டிய காரியத்தை நிற்பாட்டி அவனை காப்பாற்றி இருக்கலாம் இல்லையா? மனுஷன் எப்படியோ தப்பு செய்யறான் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்படி தவறு செய்கிறான் என்று தெரிஞ்ச மனிதன் அந்த பாதையில விட்டு அவன் என்ன செய்வான்? அவன் அதையே தப்பு தான் செஞ்சு சரி கடைசியில் இருக்கிற நரகத்துக்கு தான் போய் விழுவான். அதற்கு பதிலாக ஆண்டவரை பார்த்து இந்த காரியத்தை செய்திருக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் யோபு சொன்னார். யோபு என்னன்னு சொன்னார்னா, அட போங்க, என்னதான் கடவுள் மேல பக்தியா இருந்தாலும், என்னதான் நம்ம ஆண்டவர் மேல பற்றுதலா இருந்தாலும், வர வேண்டிய சோதனை வந்துடுச்சே, வர வேண்டிய பிரச்சனை வந்துடுச்சே. இப்ப இந்த பிரச்சனையை வச்சுட்டு நான் வாழ்ந்து இவ்வளவு பெரிய சோதனை நடுவுல பாக்குறவெல்லாம் காரி உமிழ்றான். நீ எல்லாம் ஒரு கடவுளுடைய பிள்ளை, உனக்கு உச்சம் தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு வந்திருக்கிறது, ஒரே நாள்ல 7 பிள்ளைங்க செத்தாங்க, 1000 கணக்கான ஆடு மாடுகள் எல்லாம் தொலைச்சிட்ட, பாக்குறவெல்லாம் துப்புறான். உன் கடவுளுக்கு யோகியத்தையும் இவ்வளவுதானா? என்ன உன் கடவுள் என்ன காப்பாற்றிட்டாருன்னு துப்புறான். ஐயோ கடவுளை நான் பிறவாமலே இருந்திருந்தா நல்லமா இருந்திருக்கமேன்னு சொல்லிட்டார். என்னை ஏன் படைச்ச? என் அம்மாவுக்கு என் அப்பாவுக்கு உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறதுன்னு சொன்னான் பாரு, அவன் வாய் நாசமா போக அப்படின்னாரு. ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னான் பாரு, அவனுடைய வாய்க்கு சக்கரை போடக்கூடாது, அவன் வாய் நாசமா போக கடவுது. ஏன்னு சொன்னா, ஐயோ நான் விரும்பல. மனிதன் எப்பொழுதும் சஞ்சலத்தால் தவிக்கிறானே, எதற்கு மனிதனுக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கை? சஞ்சலமும் வருத்தமும் நிறைஞ்ச வாழ்க்கை. கொஞ்ச நாள் சிரிக்கிறான், கொஞ்ச நாள் வருத்தம். அடடடட புரியலப்பா, இந்த மாதிரி வாழ்க்கை வேண்டாப்பா நமக்கு. நான் பிறவாமலே இருந்திருந்தா நல்லமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அது மட்டும் தானா? இன்னொன்னு கூட சொல்றாரு, என் தாயின் கர்ப்பத்துல இப்ப 2வது மாசம் சொன்னாங்களே, ஐயோ அப்பவே நான் அபார்ஷனா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த பொல்லாத உலகத்தை ஏன் தான் பார்க்க வந்தானோ? வெறும் கஷ்டம், கண்ணீர், ஏமாற்றம், போராட்டங்கள், எனக்கு பிடிக்கல இந்த உலகம் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொல்ல முடியும்? அவங்க எல்லாம் கேள்வியை உள்ள வச்சுக்கிட்டு டைரக்டா சொல்லிட்டாங்க. ஆமாங்க, இப்ப நாங்க டைரக்டா சொன்னா எங்களை எல்லாம் ஒரு கண்ணில் பார்ப்பீங்க, நீங்க எல்லாம் ஒரு பக்கம் ஆயிடுவீங்க, நாங்க எப்படிங்க டைரக்டா கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லுவதனால தான் ஜாத்து தானே கேள்வி கேட்டு தானே பதில் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய உள்ளத்துல, ஒரு நாஸ்திகனுடைய உள்ளத்துல இது இருக்கலாமா, இது இருக்காதா, என்ன இருக்கலாம் அப்படின்னு கணித்து பார்த்து அதுக்கேற்றதான ஒரு பதிலால நிரப்ப செய்வது, அதை புரிந்து கொள்ளும் அளவில் அதை வழி நடத்தி விடுவது. ஆஹா, இது ஜாட்டுக்கு ஒரு கலை, ஒரு கை சிறந்த ஒரு கலை என்று சொல்லலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மீண்டும் மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், கசப்பை என்றைக்கும் இதயத்தில் வச்சுக்காதீங்க. என்ன இருக்கிறதோ அதை சரி செய்து கொள்வதற்காக, கடவுளுடைய பட்சத்துல இருக்கக்கூடிய கசப்புகளை சரி செய்து கொள்வதற்காக போகணும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? அது யாரா இருக்கட்டும், படிச்சுவன் படிக்காதவன், 2 பேர்கிட்டயும் இருக்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல பாடத்திட்டங்களை ஏற்கிற மனசு கிடையாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்று சொல்லலாம். நல்ல பாடத்திட்டங்களை கேட்கறதுக்காக சமயத்தை கொடுக்கறதுல, சமயத்தை கொடுத்தாலும் அதை மனசுல ஏற்கிறதுல, அதை மனசுல ஏற்றாலும் 2 நாள்ல மறந்துடுற குணம். அப்ப எப்படிங்க நாம என்னைக்குமே தெளிவுள்ளவர்களாக நாம இருந்துட முடியும்? தெளிவுள்ளவர்களாக நாம எப்படி இருந்துட முடியும்? அதனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் எதுன்னு சொன்னா, மேலான ஒரு எஜுகேஷன் இருக்கக்கூடிய சத்திய வெளிப்பாடுகளை கேட்கிற அபியாசத்தை நமக்குள்ள கொண்டு வரணும்.
ஆண்டவரே 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 அப்படின்னு பிச்சை கேட்டு போயிடக்கூடாது. அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்ற ஞானத்துக்குரிய வார்த்தைகளை மௌனமா உட்கார்ந்து ஃபுல்லா கேட்கணும். ஃபுல்லா கேட்கிறது மூலியமாக தான் தெளிவு ஏற்கப்படும். தெளிவு மட்டுமல்ல, சொல்லுங்க, சத்தியத்தை அறிவதன் மூலியமாக பரிபூர்ண விடுதலையும் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவருடைய ஒரு இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவுல வளரவும் நான் ஆசைப்படுறேன் அப்படின்றார். அப்ப அதுதான் மிக முக்கியமானது. ஆண்டவர் விரும்புவதெல்லாம் என்ன தெரியுமா? நீ என்ன இப்ப கேட்க வர, கேள, நான் கொடுக்கிறேனே, அப்படியெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு கிட்ட வந்து படி அலைந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, கொடுக்க வேண்டியது செய்ய வேண்டியதெல்லாம் உலகத்துல நான் செஞ்சிருக்கிறேன். இப்ப நீ செய்ய வேண்டியது என்ன அறிகின்ற அறிவுல நீ வளரணும். இதான் ஆண்டவர் விரும்புறார். ஆனா நம்ம நிறைய பேர் வந்துட்டு கடவுள அறிகின்ற அறிவுக்குள்ள வளருதுல. எப்போ பார் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையே பெருசு பண்றோம், பிரச்சனைகளையே அதிகமாக்கிட்டு இருக்கிறோம். நீங்க காணிக்க கொண்டு வரும்போது எவ்வளவு அழகாக ஜெபிக்கிறேன்னு தெரியுமா? அந்த ஜெபத்தை நீங்க நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியாது. ஆண்டவரே, உம்முடைய ஊழியம் ஸ்டாப் ஆயிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தை கொண்டு உமது ஊழியம் நடைபெறணும் என்று சொல்லி காணிக்க கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் நின்று போகாதபடி இவர்களை நீர் ஆசீர்வாதம் பண்ண. அப்பொழுது உமது பிள்ளைங்க எழுந்து பலனடைந்து சத்தியத்துல நடப்பார்கள் அல்லவா? அவ்வளவு அழகா சொல்றேன். ஆனா நீங்க எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா உண்மை அதுதான். நம்ம பிச்சை எடுக்கும்படியாக இந்த இடத்தை மாத்திக்க கூடாது. ஆண்டவர், எனக்கு அது இல்லை, இது இல்லை, இப்படி இல்லை, நான் இவ்வளவு குறைவா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு, எனக்கு இடுப்பு சரியா முடியல, எனக்கு கீழே காலு சிலுக்கு பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு, இப்படி சொல்லிக்கிட்டு தெரிகிற நேரம் இல்ல. என்னதான் இருந்தாலும் கடவுளுடைய அறிவு என்ன, கடவுளை அறிகின்ற அறிவு என்ன, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். பரலோகத்துடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை சொல்லிக் கொடுங்களேன். அது கொஞ்சம் கேட்கலான்னு இருக்கிற. அப்ப நீ அதை கேட்க நீ மனமுள்ளவர்களா இருக்கும் போது ஆண்டவர் பார்க்கிறார், இவன் நல்லா கேட்கிறானே, வர வர இவன் ரொம்ப வெளிப்பாடுகளை கேட்கிறானே, அப்ப இவனுக்கு நம்ம வேலை இல்லாம தென்னாட்டத்திலே விட்டுட்டா இவன் சத்தியத்தை கேட்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அதனால இவனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வேலை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நிதானமா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு நல்ல வேலை அமைச்சு கொடுக்கிறாரு. ஏன்னா நீ சத்தியத்தின் மீது காட்டுற ஆவல் அவருக்கு தெரிஞ்சிருது. நீ எதன் மீது ஆவலை காட்டுற என்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருது. அப்ப மெதுவாக ஆண்டவர் என்ன பண்றாரு, லைட்டா வந்துட்டு அந்தந்த தேவைகளை சந்திக்க ஆரம்பிக்கிறான். நாம என்ன தெரியுமா பண்றோம்? நீங்க பைபிள் ஸ்டடி வருவியா? அட நீ ஒண்ணு வந்த ஒரு 500 rupees கட் ஆகும். அங்க என்னதான் இருக்கு, இங்க இருந்தா ஒரு 500 rupees நமக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு சாயந்தரத்துல தான் நல்ல பிசினஸ், சாயந்தரத்துல தான் ஒரு அப்படி இப்படின்னு ஓடுது. அதை விட்டுட்டு நம்ம அங்க வந்தா எல்லாமே கட் ஆயிடும். அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவார், பரவாயில்லையே புத்திசாலியா சாயந்தரம் கூட பிசினஸ் பாக்குறியே, சரி பார்த்துக்கன்னு விட்டுற. இல்லப்பா, எனக்கு அது முக்கியம் அல்ல, உண்மை அறிகின்ற அறிவு தான் எனக்கு முக்கியம், அதை வெறுத்துட்டு வரேன் பாருங்க. அடடட, என்ன அறிகின்ற அறிவுக்காக அதெல்லாத்தையும் வெறுத்துட்டு வரானே, அப்ப நாம் தான் இவனுக்கு ஏற்பாடு செய்யணுமே அப்படின்னு அவர் ஏற்பாடு செய்ய போறாரு. எது புத்திசாலித்தனம்னு நீங்களே சிந்தித்து பாருங்க. அப்படிதாங்க இன்னைக்கு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறேன். வெறும் சத்தியம், வெறும் சத்தியம். அதற்கு தான் நைட்டு பகல உழைக்க ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு நேரம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நேற்று சும்மா அப்படி இப்படி ஆடி அசைஞ்சு ஒரு 10 மணிக்கு உட்கார்ந்து படிச்சுட்டு பைபிள எவ்வளவு இருக்கணுமோ அதெல்லாம் ஆராய்ந்துட்டு அப்பா படுக்கலாம்பா, முடியாதுப்பா அப்படின்னு நான் நினைச்சேன். டைம் பார்த்தா 3:30 மணி. அவ்வளவு சீக்கிரமாக இழுத்து செல்லுகிறது. ஐயா, மணி கணக்கு, மணியுடைய லக்கத்தையே பாராம உட்கார்ந்து எனக்கு உண்டான அந்த நேரத்தை செலவழிக்கும் போது ஆண்டவருக்கு தெரியுது, இவனுக்கு இந்த வீடு பத்தாது, அப்ப இவனுக்கு வீடை மாத்தி கொடுத்துடலாமா, இவனுக்கு இந்த சம்பளம் பத்தாதே, சரி சம்பளத்தை மாத்திடலாமா, இவனுக்கு இந்த விஷயம் பத்தாதே, சரி இதை இவனுக்கு மாத்தி கொடுத்துடலாமா. இப்படி ஆண்டவர் மாத்தி கொடுத்து 24 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகி, எல்லா மனிதர்களும் 60 வயசு 50 வயசுல ரிட்டையர்மெண்ட் வேலையில இருந்து 24 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகி இன்னைக்கு மற்றவனை காட்டிலும் இன்னைக்கு இந்த லெவல்ல நிக்கிறான் அப்படின்னு சொன்னா சத்தியத்தை பின்பற்றி போனதுனால் இறைவன் என்னை பின்பற்றக்கூடியவரா மாறினார், என் தேவைகளை பின்பற்றக்கூடியவரா மாறினார். எதற்கு என் சாட்சியை நான் சொன்னா, நீங்க அப்படி இருங்கன்னு சொல்றேன்.
நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? ஆண்டவர் அறிகின்ற அறிவை காட்டிலும் ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம நேரத்தை செலவழிச்சோம். ஒரு சின்ன இடத்துக்கு வர சொல்லிருக்காங்க, நம்ம அங்க போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிசினஸ் தான், நம்ம செஞ்சுட்டு வந்துடலாம். அந்த நேரத்தை நீங்க விடுறீங்க. வாழ்க்கையில நான் இப்பதான் சொன்னேன், 2 மனிதர்கள் உங்களை நிச்சயமாக சந்திப்பாங்க. அது எதுன்னு சொன்னா, பொய்யுக்கு புலவனாய் இருக்கிற ஒரு மனிதன் உங்களை சந்திச்ச தீர்மா, அது பிசாசால் அனுப்பப்படுறது. சத்தியத்திற்கு சத்தியவானா இருக்கிற இன்னொரு மனுஷன் ஆண்டவர் வாழ்க்கையில சந்திக்க விடுறார், அது தேவன் உன்னை சந்திக்க வைக்கிற மனிதன். அப்படி சந்திச்சோ, அப்படி ஒரு சபை கிடைச்சிருந்தோம், சத்தியத்தை பயன்படுத்துதல் அப்படின்னு சொன்னா யாருக்கு நஷ்டம் இது? ஏனவைதான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நன்றாக உணர்ந்து பாருங்கள். நாம் இப்பொழுது மெய்யாகவே என்னென்ன காரியத்தில் என்னென்ன விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து நம்ம யோசிக்கிறவர்களா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னாடி போகணும். சரி, 2 கேள்வி நானே கேட்டுட்டேன். இப்ப 3வது கேள்வி கூட ஜனங்களுக்குள்ள இருக்கு. அந்த 3வது கேள்வி என்னன்னு சொன்னா, எங்க இந்த கிறிஸ்துவ வேதத்தை படிச்சிருக்கிறீங்களா? ஆமா படிச்சிருக்கிறேன். என்னங்க அங்க இது கடவுளை பத்தி சொல்லி இருக்குது தானே? ஆமா சொல்லி இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட்? என்னங்க கடவுளை பத்தி சொல்லும் போது அது என்னமா சாத்தான் என்னமா சொல்றாங்களா? ஆமா 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 சாத்தானா? அந்த பிசாசை யார் படைத்தது? பாத்தியா, அப்படியே சந்தேகமா நீங்களே வார்த்தை சொல்வதற்கு அப்படியே உங்களுக்கே ஸ்ட்ரக் ஆகுது. சொல்லுங்க சொல்லுங்க, சாத்தானை யார் படைத்தது? அது கடவுள் தான் படைச்சார். இதுதான். அந்த கடவுளுக்கு தெரியாதா சாத்தானை படைக்கணுமா வேண்டாமான்னு தெரியாதா? என்னங்க இதெல்லாம் உங்க கடவுள்? அவரே சாத்தானை படைச்சிடுவாராம். படைச்சிட்டு ஏய் சாத்தானுடைய வழியில நடக்காத, நீ நரகத்துக்கு போயிடுவேன் அவரே சொல்லுவாராம். எங்க அதற்கு பதிலா சாத்தானையே படைக்காமல் இருந்திருக்கலாம்ல? அவனை ஏன் படைச்சார் ஆண்டவர்? சரி, நான் இன்னும் தெரியாம கேட்கிறேன். உங்க கிறிஸ்துவத்துல எப்ப பாரு அது என்னமோ சொல்றீங்களே, சாபங்கள் சாத்தானால் வருகிறது, போராட்டங்கள் சாத்தானால் வருகிறது, சோதனைகள் சாத்தானால் வருகிறது, கஷ்டங்கள் சாத்தானால் வருகிறது, பிரச்சனைகள் சாத்தானால் வருகிறது, எதிர்ப்புகள் ஐயோ எல்லாமே சாத்தான் 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 சாத்தானால் எல்லாம் வருகிறது. ஓகே, இப்போ உங்க கடவுள் உனக்கு உதவி செஞ்சாரா? செஞ்சாருங்க. என்னன்னு செஞ்சாரு? அந்த சோதனையில இருந்து விடுதலை ஆக்கிட்டாருங்க. அடடே, அப்புறம் என்ன செஞ்சாரு? அந்த போராட்டம் இருந்துச்சுங்களா, அந்த போராட்டத்துல இருந்து விடுதலை செஞ்சுட்டாரு. அடடே, ஏங்க உங்க கடவுளுக்கு புத்தி இல்லையா? அந்த போராட்டத்துல இருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாத்தானிய காலி பண்ணி இருக்கலாம் இல்லையா? எங்க உங்க கடவுள் அதை மட்டும் செய்ய மாட்டேன்றாரு. இவனா நம்ம உலகத்துல தான் இருக்கிறான், ஆனா எவ்வளவு புத்திசாலியா திங்க் பண்றான் பாருங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவன் புத்திசாலியா திங்க் பண்றது பெருசல்ல, அவனுக்குள்ள அஞ்ஞானம் அவளை இருக்குன்ற அர்த்தம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, 3வது கேள்வி என்னன்னு சொன்னா, ஜனங்களுக்குள்ள என்ன வருதுன்னா, ஏன் ஆண்டவர் சாத்தானை வந்துட்டு ஸ்டாப் பண்ண மாட்டேன்றார்? அவனை அப்படியே வச்சுக்கிட்டு நமக்கு என்ன செய்கிறாரு? பலவிதமான துன்பங்களையும் துயரங்களும் சாத்தானால் வருகிறது, ஜெபம் பண்ணுங்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்றாரு. ஏன்பா இந்த உதவியை நமக்கு செய்வதற்கு முன்னாடி ஓடி போய் சாத்தானை 2 போர்டு போட்டு அவனை இழுத்துன்னு போய் நரகத்துல போட்டு நம்ம எல்லாரையும் சும்மா அப்படி ஜம்முன்னு ஜாலியா வாழ வச்சிருக்கலாம் இல்லையா? நீங்க நமக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்க வீட்டுல கர்ப்பாம்பூச்சி அதிகமாகி போச்சு. அதனால நாங்க என்ன செய்யறோம்னா, வர குட்டிங்களெல்லாம் சாகடிச்சுன்னு வரோம், அந்த அம்மாவை சாகடிக்க மாட்டேன்றோம். எதெல்லாம் வெளியே வருகிறதோ குட்டியை ஒரு போடு போடுறது. எவ்வளவு நாள் போட்டுட்டு இருப்ப? அதாங்க குட்டியே போட்டுன்னு கிடக்குது. நேரடியாக அந்த ஜங்ஷன்லயே கை வைக்கலாம் இல்லையா? நேரடியா அந்த ஜங்ஷன்லயே கையை வச்சுட்டா மீண்டும் நமக்கு அந்த கர்ப்பாம்பூச்சி இருக்குமா? இருக்காது. அப்ப அந்த கர்ப்பாம்பூச்சியுடைய போராட்டம் இருக்குமா? இருக்காது. ஆனா நம்ம செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த குட்டிங்களோடு கூட தான் நம்ம இந்த குட்டிக்கு ஒப்பானதான் சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே. ஐயா நான் என்ன தெரியுமா சொல்றேன், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வருகிறது யாரால வந்தது? சோதனை யாரால வந்தது? சாத்தான் கை காட்டுறனா, அப்ப நேரடியா சாத்தானிய தோற்கடிக்கலாம் இல்லையா? இது எனக்கு வந்த கேள்வி அல்ல, மக்கள் எனக்கு கேட்ட கேள்வி. ஏனவைதான் சிறந்த ஒரு வழியில் இவர்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக நான் இவ்வளவாக பேசிக் கொண்டிருக்கிறேன். சாத்தானை ஒழிப்பதற்கு பதிலாக, ஏன் சாத்தானை ஒழிக்க கடவுளுக்கு முடியாதா? அது சில பேர் பதில் தராங்க,
அதெல்லாம் முடியாதுங்க, அதுக்குன்னு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப நாம கூட கேஸ் போட்டா உடனே நம்மளுக்கு தீர்ப்பு வந்துருதா? இல்ல, வாய்தா மேல வாய்தா, வாய்தா மேல வாய்தா, அந்த மாதிரிங்க ஒரு 6000 வருஷம் ஓடின்னு இருக்கு வாய்தா இல்லையே. என்ன பண்றது? ஒரு நாள் வரும், அப்பொழுது ஆண்டவர் சாத்தானை கட்டி போட்டுருவார். இது பாருங்க, பைபிள்ல இருக்குங்க, சாத்தானை ஆண்டவர் கட்டி போடுவார்னு பைபிள்லயே இருக்குங்க. அப்போ சாத்தான் என்ன பண்ண மாட்டான், இனி சாத்தான் என்பவன் இருக்கவே மாட்டான். பாத்தீங்களா அப்படின்னு அதை படிச்சு கூட காட்டுறாங்க. எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டார். பாத்தீங்களா அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவாரு. அவர் என்ன தெரியுமா செய்வாரு? சண்டை போட்டு சாத்தானை கட்டி போட்டு பாதாளத்துல அடைச்சு வச்சிடுவாரு. அப்போ பாருங்க, நமக்கு சாபம் இராது, நோய் இராது, பிரச்சனை இராது. ஏன்னா சாத்தான் இல்ல இல்லையா? நோ டெம்ப்டேஷன், நமக்கு எந்த விதமான சோதனைகள் கிடையாது. ஏன்னா சாத்தான் இல்ல இல்லையா? ஏங்க சிரிக்கவே மாட்டேன்றீங்க? எங்க அப்போ அவர் கட்டி போடுவாராம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? இப்ப கட்டி போடலாம் இல்ல? எங்க அன்னைக்கு கட்டி போடுறாரு? இதை ஏதன் தோட்டத்திலேயே கட்டி போட்டிருக்கலாம் இல்ல? இப்ப ஏதன் தோட்டத்திலேயே சாத்தானை கட்டி போட்டிருந்தா இப்ப நாம எல்லாம் எந்த பாவம் இல்லாம எந்த சாபம் இல்லாம நம்ம கொஞ்சம் நல்ல வாழ்க்கை நடத்தி இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கண்டு வருகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தரா அடிச்சுன்னு சாகுறோம். எல்லாருக்கும் பிசாசு தவறான கருத்துக்களை கொடுக்கிறான். இதற்கு பதிலாக கடவுள் அந்த ஏதன் தோட்டத்திலே ஏன் சாத்தானை அடிக்க முடியல? ஏன் அவனை விட்டு வச்சிருக்கிறாரு? இதாச்சும் பதில் சொல்லுங்களேன். சாத்தானை ஏன் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நம்ம ஊழியக்காரங்க என்ன தெரியுமா பண்றாங்க? அப்படியா, அதெல்லாம் கேட்க கூடாதுங்க, தெய்வம் குற்றங்க, கேட்க கூடாது. அதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம். உபாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் என்னன்னு சொன்னார்? ரகசியமானதெல்லாம் உன் தேவனுக்குரியது. அது ஒரு பெரிய ரகசியங்க, அதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. அந்த ரகசியம் தேவனே டீல் பண்ணிக்கிட்டோம், அவர் டீல் பண்ணட்டும். ஆனா இந்த டீலிங்ல நான் அல்லவன் நரகத்துக்கு போறேன், அவன் பேச்ச கேட்டு. அது உங்க இஷ்டங்க. இயேசு கிறிஸ்து பக்கம் நீங்க வரலாம் இல்லையா? வந்தேன், ஆனா என்ன நடக்குது? இப்படியேதான் இருக்கிறேன் நானே. பாருங்க, ஏகப்பட்ட கேள்விகள் மக்களுக்கு இருக்கு. சோ உங்களுடைய கேள்விகளை தீர்த்து வைக்கிறது என்னுடைய ஆசை கிடையாது. ஆனா இப்படியும் ஒரு செய்தி எடுக்கிறேன். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். ஆனா பதில் சொல்லுவது என்னுடைய ஊழியம் அல்ல. இப்படி ஒரு கேள்விகளுக்கு நடத்தி சொல்லுவது என்னுடைய ஊழியம் அல்ல. ஆனால் 1 தீமோத்தேயு 2:4 தேவனை அறிகின்ற அறிவுக்குள்ள வளர இந்த கேள்வியை பயன்படுத்தி தேவனுடைய அறிவை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். கடவுளுடைய அறிவை பேசுவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அதுதான் எனக்கு ஒரு பெரிய மேன்மை என்று சொல்லலாம். அப்ப கடவுளுடைய அறிவை சொல்லிக் கொடுக்க அறிவற்ற கேள்விகளை பயன்படுத்திக்கிறேன். அவ்வளவுதான் இந்த காரியம். அப்ப 3வது பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க சாத்தானை ஏன் ஆண்டவர் ஸ்டாப் பண்ண மாட்டேன்றாரு? நாம எல்லாம் கெட்டு போறோம் தெரியும். கெட்டு போவதற்கு சாத்தான் தான் காரணம் தெரியும். ஏதன் தோட்டத்துல வஞ்சிக்கிறதும் சாத்தான் தான் தெரியும். ஏன் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணல? சாத்தானை ஏன் ஸ்டாப் பண்ணல? சரி விடு, ஏதன் தோட்டத்துல ஏதோ நாய் போச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மீது மரணத்தை அடைந்தார் அல்லவா? அப்பொழுதே சாத்தானை கட்டி இருக்கலாம் இல்லையா? அவருடைய மரணத்தினால. எங்க 2000 வருஷமா எல்லாருமே கஷ்டப்பட்டு கிடக்கிறோம். இதை விட எங்க ஆண்டவர் செய்ய மாட்டேன்றாரு என்று சொல்லி 3வது கேள்வியாக நிறைய பேர் உள்ளவே அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால இது ஒரு சிறந்த பதில் கிடையாது. ஆனா அநேக வசனங்களை எடுத்து சொல்லி இந்த இப்ப நான் சொன்ன பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்லி கட்டிடுவார், முற்றிடுவார், ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சிடுவார். நீ ஆண்டவர் உண்மையா பிடி, நீ ஆண்டர்கிட்ட உண்மையா ஜெபம் பண்ணு, அப்ப ஏன் சாத்தான் வருவான்? அதெல்லாம் விட்டுரு. எப்படி பாவம் வரும்? பாவம் எல்லாம் வராது, அப்படியெல்லாம் சான்ஸ கிடையாது. ஆமா, போன மாசம் ஏன் தசம பாகம் கம்மியா கொடுத்த பாரு, இதுலயே மாட்டிக்கிறார் இவரு. பாவம் வராதுன்னு சொல்ற, ஆனா இன்னும் இவன் கெஞ்சக்கூடியவனாக இருக்கிறான். யாரு? இந்த மேடை மேல இருக்கிறவன். அப்ப நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, யோவான் சொல்லுவது போல் நம்மில் பாவம் இல்லை என்றால் முதலாவது நாமே பொய்க்காரர்களாக இருப்போம் அப்படின்றார்.
எனவே வசனங்களை வாசகங்கள் எல்லாவற்றையும் பார்த்து ஒரு முடிவுக்குள்ள நம்ம வரணும். அது என்னன்னு சொன்னா, தேவனை அறிகின்ற அறிவை நம்ம வளர்த்தி வைக்கணும். நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு அல்ல, ஆனா கேள்வி கேட்பது தப்பு. அதே நேரத்தில் கேள்வி கேட்க கூடாதுன்னு அல்ல, ஆனா கேள்வி கேட்பதையே வாழ்க்கையாக வைத்துக் கொள்ளாம தேவனை அறிகின்ற அறிவில வளர்ந்துட்டா கேள்வி இல்லாம பண்ணிடணும். ஏன்னா தேவனை அறிகின்ற அறிவு தான் ஒரு மனிதனுக்குள்ள கேள்வியே இல்லாதபடி செய்துவிடும். நான் இப்ப கூட, ஆண்டவரே நீர் எப்படிப்பா வந்தீர், எப்படி எனக்கு ஒன்றும் புரியல, இந்த உலகத்துல நீர் எப்படிதான் வந்தீர் அப்படின்னு நான் அதெல்லாம் கேள்வி எல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு, ஆண்டவரே நீர் எப்படி உண்டாக்கப்பட்டீர் எனக்கு சொல்லும் ஆண்டவரே, என் பாட்டுக்கு நான் நடக்கிறேன், அது என்கிட்ட வந்து சேருது, அவ்வளவுதான். எனக்கு என்ன இருக்கு, என் பொறுப்பு என்ன இருக்கு, என்னுடைய நிலை என்ன இருக்கு, அதை ஒத்துக்கிட்டு நான் என் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். அவைகளா என்னை வந்து சேருகிறது. ஏன் சொன்னா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கொஞ்சம் விஷயத்துல கூட தேவனை அறிகின்ற அறிவுக்குள்ள வளருவதற்காக பிரயாசப்படுங்க. அப்போதுதான் அது மிகுந்த அது ஆசீர்வாதமாக உங்களுக்கு அமைக்கப்படும். சரி, கடைசியா சொல்லி நான் முடிச்சிடறேன். 4வது விஷயம், எங்க பதிலே சொல்ல வரேன், கேள்வியிலேயே முடிக்கிறேன்றீங்க. கண்டிப்பா நீங்க அதை கேட்பீங்க, அதுவும் எனக்கு தெரியும். சரி, கடைசியாக 4வது கேள்வியை சிலர்கள் கேட்கிறாங்க. அந்த 4வது கேள்வி என்னன்னு சொன்னா, அது ரொம்ப விசித்திரமானது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? கடவுள் எதற்கு அந்த நன்மை தீமை கனியை படிச்சிருக்கும்? படைக்காமலே இருந்திருக்கலாமே, அப்ப ஏன் பாவம் உலகத்துல வந்திருக்கான்? செகண்ட் கேள்வி என்ன? அதான் தெரிதல்ல, நரகத்துக்கு போற வாசல் விசாலமா இருக்குன்னு, அப்ப ஏன் மனிதனை படைக்கணும்? மனிதன் படைச்சா அவன் நரகு தான் போறான்னு தெரிதல்ல, நிறைய பேர் போறாங்கன்னு தெரிதல்ல, அப்ப எதுக்கு நரகத்தை படைக்கணும்? இல்லப்பா, ரட்சிப்பையும் படைச்சிருக்கிறார், ரட்சிப்பு இருக்கட்டும், நரகத்தை எதற்கு படைக்கணும்? மனிதனை இவ்வளவு மிகுதியாக எதுக்கு உண்டாக்கணும்? அவன் நரகத்துக்கு போறான் தானே, அவன் பலவீனன் என்று ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? அவன் பலவீனன் என்று தெரிஞ்சு கூட அவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனைகள்? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி என்ன என்று வருகிறது? ஆமா, இவ்வளவு சோதனை கொடுக்கிற சாத்தனை ஏன் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு? அவனை முடிச்சிருக்கலாம் இல்லையா? அவன் கதையை முடிச்சிருக்கலாம் இல்லையா? அவனை ஏன் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு? என் அன்பு தேவ பிள்ளைகளை, இப்படி நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் போக 4வது ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. இதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனை. இந்த 4வது கேள்விதான் நிறைய பேருக்கு தலையே சுத்துது. இந்த 4வது விஷயம் தான் நிறைய பேருக்கு, என்னன்னா இது கடவுளே இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த 4வது படிக்கும் போது, இந்த 4வது தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஸ்டன்னா போறாங்க. ஏன் கடவுள் இப்படி எல்லாம் செய்யறாரு அப்படின்னு. என்ன தெரியுமா செய்யறாரு? அதுக்கு முன்னாடி ஒரு கூத்த நான் சொல்றேன் கேளுங்க. இத கூத்தன் தான் சொல்லணும், வேடிக்கை தான் சொல்லணும். ஒருத்தங்கிறானா, அவனுக்கு கடவுள் இருக்கா, இந்த இடத்துல பேர் சொல்றதுல, ஆனா புரியவனுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அந்தந்த ஜாதிங்களுக்கு அது புரியும். அவன் கடவுள் இருக்கான், அவன் கடவுள் என்ன செய்ய மாட்டாரோ, அவனை நரகத்துக்கு போடவே மாட்டாரான். ஒரு நாள் அவன் என்ன செய்வானா, தப்புங்களை செஞ்சுட்டே போவானா. அவன் நிறைய தவறுகளை செஞ்சு 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 போவானா. அவன் எவ்வளவு தவறு செய்தாலும் அவன் கடவுள் சும்மாவே இருக்கமா. ஒரு நாள் அவன் சாகிற நேரத்துல அவன் ஒரு பெரிய புண்ணியம் செய்யும்படி அவனை ஆண்டவர் சொல்லுவதற்கே கூச்சமா இருக்கு. அவன் கடவுள் அவனை காப்பாத்திட்டு அவனை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவான். ஆனா மற்ற ஜாதிகளாகிய நம்ம எவ்வளவு புண்ணியம் செஞ்சுட்டே இருந்தாலும் நமக்கு பரலோகம் கிடையாதா? என்ன சாகுற நேரத்துல ஒரு பெரிய தப்பை நம்ம செய்யும்படி செஞ்சுட்டு, இதை பத்தியா இந்த தப்பு பண்ணிட்டா நரகத்துல போடுவாராம். இதுக்குதான் தாலிபான் அந்த கதியில இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சிரிக்கணுமா அழுணுமான்னு தெரியல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த மாதிரி கதையாக பைபிளை நிறைய பேர் பார்க்கிறாங்க. அதுதான் 4வது கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த 4வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, உபாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30 வசனத்தை உங்க வசதிக்காக, இந்த சீகோன் அரசன் குறித்து உங்களுக்கு தெரியுமே, அந்த சீகோனை நம்ம 136ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது, சீகோனை அழித்தவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசான் ராஜாவை அழித்தவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப சீகோன் என்ற ஒரு அரசன் வரான் இல்லையா, அவனை பற்றி பைபிள் என்ன சொல்லுது பாருங்க.
2ஆம் அதிகாரம் உபாகமம் புஸ்தகம் 30ஆம் வசனத்தை வாசி. ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணியிருந்தார். அஜ்ஜோ, சீகோன் அரசனுடைய தோல்விக்கு காரணம் என்னன்னா, கடவுளே அவன் மனசுல வேணும் என்று அவனுக்கு கடினத்தை உண்டாக்கி அவன் வேணும் என்ற ஸ்டப்பனா நிக்கிற மாதிரி பண்ணி அவன் ஸ்டப்பனஸ் அவனுக்கு காட்டி அவனை கொன்னுட்டு இறைவன் இஸ்ரேல் ஜனங்களை வெற்றியா நடத்தினாராம். என்னங்க இதெல்லாம் ஆண்டவா கர்த்தாவே? அப்போ ஒருவேளை நம்மையும் கூட ஆண்டவர் ஸ்டப்பனஸ் பண்ணுவாரோ? எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இங்க நிறைய பேர் வாசிக்கலையா? வாசித்தீங்களா? சீகோன் என்ற அரசன் கொல்லப்பட்டதற்கு காரணமே கடவுள் அவனுடைய மனசை கடினப்படுத்தினார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல ஒருவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வீட்டுல இருந்த பொருளை திருடிட்டு போயிட்டாரு. அந்த வீட்டுல இருந்துங்க யார் திருடி இருக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தாங்க. கடைசியில கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜெபங்கூட்டம் வைக்கும் போது லாஸ்ட்ல உட்கார்ந்து இருந்த விசுவாசி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் விசாரிச்சாச்சு, அந்த விசுவாசியை மட்டும் விசாரிக்கல. அவங்க தான் அதை திருடிட்டு போயிருக்கிறாங்கன்னு எல்லாரும் விசுவாசிங்கெல்லாம் அந்த வீட்டை அட்டாக் பண்ணாங்க. நீங்க தான் எடுத்தது, உண்மையா ஒத்துக்கங்க, அந்த ஆண்டவன் சத்தியமா சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க இல்லையா நீங்க? அந்த மாதிரி சத்தியமா நான் எடுக்கல அப்படின்னு சொன்னாப்ல அந்த அம்மா. இல்ல இவங்க வீட்டுல நீங்க தான் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி எல்லாம் சர்ச்சு கொண்டு வந்தாங்க. கடைசியில அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க. ஆமா நான் தான் எடுத்தேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. தீர்ப்பு வரணும் இல்ல? தீர்ப்பு வரும்போது மூப்பர் முன்னாடி வந்தார். அவர் சொன்னாரு, படைக்கிறதெல்லாம் ஆண்டவன், அவருடைய அனுமதி இல்லாம ஒரு அணு கூட அசையாது, நமக்கு தெரியுமா இல்லையா? ஆமா 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 எல்லாரும் ஆமான்னு சொன்னாங்க. அவருடைய அனுமதி இல்லாம ஒரு அணு கூட அசையாது, சரியா? ஆமா சரிதான். கடவுள் ஒரு மனிதனை மேன்மைக்குள்ள கொண்டு வருவதும் அவர் தான், கீழே தள்ளுகிறதும் அவர் தான், ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுக்கறதும் அவர் தான், எல்லாமே அவர் தான். கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. வீட்டுல இருந்து இந்த பொருள் போனோன்னு அது ஒரு விதி, அதை தூக்கிட்டு போனோன்னு இவன் கையில் ஆண்டவர் சொன்னார், அவன் தூக்கிட்டு போனான், அதனால விட்டுருங்க. திருடாமல் இருப்பையாக என்கிற கட்டளைக்கு மேலான தெய்வ ஞானம் இவர்கிட்ட இருக்கு. இதற்கு என்னதான் சொல்லணும், நீங்களே சிந்திச்சு பாருங்க. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உபாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30 வசனத்துல இறைவன் எதற்காக சீகோனுடைய ஹார்ட்டை ஸ்டபர்னஸ்குள்ள கொண்டு வந்தார்? ஏன் அப்படி பண்ணணும் ஆண்டவர்? அப்படி பண்ணாம இருந்திருந்தா ஒருவேளை அவன் கீழ்ப்படிஞ்சிருப்பானே, ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சிருக்கணும்? அப்ப கடவுளே அவங்களுடைய மனசுல புகுந்து இந்த மாதிரி செஞ்சிடுவாராம், பின்பு அவங்களையே தண்டிப்பாராம் அப்படின்னு சொல்லி பல வசனங்களை சொல்றாங்க. எது? யாத்திராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஸ்தம்பித்து போகக்கூடிய பல, இந்த இடத்துல வரக்கூடிய கேள்வி பல ஆண்டுகளாக கேள்வியாகவே நின்றிருக்கிறது. வாசிங்கள் அது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. சரி. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். பாருடா, அவன் ஜனத்தை போக விடான். அப்ப கடினப்படுத்தியது யாரு? நீதானே. கடவுளாகிய நீதானே கடினப்படுத்தின. இவரே கடினப்படுத்தி விட்டு பார்வோனை ஏன் விடல? அவனை என்ன பண்றான் பாருன்னு இவரே குதிக்கிறாரு. மோசே ஒவ்வொரு முறை சொல்றாரு, ஆண்டவரே நான் தவளைகளை வர பண்ணேன், அந்த தேசமே நாரி போயிடுச்சு, அதனால அந்த தேசத்துல இருக்கிற அவனும் மந்திரிகளும் சேர்ந்து எங்களை மன்னிச்சிடுன்னு கேட்டான், அதனால இந்த ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிடு, இப்ப நம்மளை விட்டுறானா? அப்படியா? சரி சரி சரி. ஆனால் ஒன்று, அவன் உங்களை விடக்கூடாது. அவன் இதயத்தை நான் மீண்டும் கடினப்படுத்துவேன். அவன் உங்களை விட மாட்டான். நானும் என்ன செய்வேன்? என் பராக்கிரமத்தை காட்டுவேன். இதெல்லாம் ஒரு கடவுள் செய்யற வேலையா இது?
அவரே நம்மை கடினப்படுத்தி அவரே நம்ம இப்படி செய்வாருண்டா. இதுதான் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த மாதிரி வசனத்துடைய விடை கிடைக்காததுனால தான் நிறைய பேர் என்ன தெரியுமா செய்றாங்க, அவங்க தப்ப செஞ்சுட்டு கேட்டா கடவுள் அனுமதி இல்லாம இந்த தப்ப நான் செய்வானா, அவர் தாங்க அனுமதிச்சாரு, நான் என்ன பண்ணிட்டேங்க. இந்த பழைய காலத்துல இந்த மூட பக்தி இருந்துச்சு பாருங்க. தன் கணவனை சாகடிச்சிட்டு போலீசார்கள் தேடிட்டு வராங்க. என்ன ஆயிடுச்சுன்னு, ஆத்தாக்கு விரோதமா இவன் குற்றம் செஞ்சுட்டான், ஆத்தா அவனை கொண்டு போட்டுச்சு, இதை யாரும் கேட்க கூடாது. ஆமா ஆமா ஆத்தாக்கு மேல இது குற்றம், அதனால இந்த அம்மாவை கைது செய்யாதீங்க. இந்த மாதிரி ஒரு டுபாகூர் கதைகளை நீங்க பழைய காலத்துல ரசித்து விட்டு இப்ப பைபிளுக்கு வரும்போது இந்த பாருங்கடா, ஆண்டவரே பார்வனுடைய அரசுடைய இதயத்தை கடினப்படுத்திட்டாராம், இப்ப ஆண்டவரே வந்துட்டு விடுதலையாக்கும்படி பேசுகிறாராம். என்னங்க இது, ஆத்த மேல வர மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். சத்தியம் என்றைக்குமே நம்முடைய சிந்தனைக்கு ஏற்றபடி பேசாது. சத்தியத்துடைய சிந்தனைக்கு ஏற்றபடி நாம் தான் மாறணும். நம்முடைய வாழ்க்கையை நாம தான் மாத்தி வச்சுக்கணும். வான் சிந்தனை கேட்டபடி எல்லாம் பைபிள்ல பேசல, ஆனா பைபிளுடைய மோரலுக்கு சிந்தனை கேட்டபடி நீ தான் உன்னுடைய வாழ்க்கையை மாத்தி வச்சுக்கணும். நீ பழகி வந்த அந்த பழக்கங்கள் எல்லாம் இப்ப நமக்கு செட் ஆகாது. நீ தான் உன் பழக்க வழக்கங்களை மாற்றி இந்த பைபிளை படிக்க வேண்டியதாக இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு, பார்க்க வேண்டியதாக இருக்கு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, யாத்ராகம புஸ்தகம் இந்த 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வரும்போது நீ போய் கேட்ப, ஆனா அவன் விட மாட்டான். ஏன் சொன்னா, அவன் விடாதபடி நான் தான் அவனுடைய இதயத்தை கடினப்படுத்துறது. இங்க கடவுளை எப்படி செஞ்சுட்டா எப்படிங்க? நீ அவனுடைய இதயத்தை கடினப்படுத்தாம இருந்தா அவன் விட்டுருப்பான் இல்ல, அவன் எல்லோரும் போயிருக்கலாம் இல்ல வெளியே. நீ கடினப்படுத்துனால தானே அவனும் அங்க இருக்கும்படி செஞ்சுட்டான். என்னங்க என்ன நடக்குதுங்க? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நான் மீண்டுமாக பழைய விஷயத்தை நான் சொல்லுகிறேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவாக தேவனை அறிகின்ற அறிவுல வளருவதற்காக போங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இவ்வளவு பகிரங்கமாக்க, இன்னும் அதை ஆழமாக கேள்வியாக மாற்றி அதற்கு ஒரு சீரான பதில் சொல்லுகிற ஒரு ஆப்ஷன் எல்லாம் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப கம்மி. ஆனா இது ஒரு பொது கூட்டத்துல நான் இவ்வளவு பகிரங்கமாக பேசி இதற்குரிய பதில் சொல்ல நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதாங்க நான் சொல்றது. பதில் முக்கியம் அல்லங்க, இறைவன் அறிகின்ற அறிவுக்குள்ள போகிறது தான் முக்கியமானது. எவ்வளவு சிறந்த ஒரு பதில் ஒருத்தர் கொடுக்கிறார் என்பது முக்கியம் அல்ல, அது நமக்கு முக்கியம் அல்ல. ஆனால் என்ன அறிவுக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம், அந்த அறிவை நாம் பெறுவதற்காக என்ன ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். சரி, இது இந்த ஒரு விஷயம் மட்டும் தானா? இல்லை. 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரம் சுமாராக 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். அப்ப இவர் தான் இதயத்தை கடினப்படுத்தி இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சிட்டு இருக்கிறது. அப்ப அவன் மேல ஃபால்ட், அவன் மேல கிரிமினல் கேஸ போட்டு நீ ஏன் என் பேச்ச கேட்கலன்னு அவனையே கேட்பது. ஆனா கடினப்படுத்தியது யாரு? நீதானே. அப்ப அவன் மேல கிரிமினல் கேஸ போடலாமா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறேன், எதற்கு உங்களுக்கு பதில் கிடைக்கலையோ அது நீங்க நிச்சயமாக கர்த்தருடைய சமூகத்துல பதில் வரவரைக்கும் அந்த சிந்தனைக்கு நீங்க போகாம இருப்பது நல்லது. பதில் வர வேண்டிய நேரம் நமக்கு கிடைக்கிறது என்றால் கட்டாயமாக எல்லா சிந்தனைகளையும் அகற்றி அந்த பதிலை ஏற்றுக்கொள்வது மிக நல்லது. இப்போ இந்த 4 கேள்விகள் இருக்கு பாருங்க. இந்த 4 கேள்விகள் இன்னும் உலகத்துல அப்படியே விடப்பட்டிருக்கு. அதற்கு எல்லோரும் சமாளித்து பதில் சொல்லுகிறார்கள், அப்படி இப்படின்னு ஏதோ பதில் சொல்லி திரிகிறார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, வாங்க மேலும் நடந்திருக்கிற பல தகவல்களை நம்ம ஆராய்ந்து அறிவது மிக அவசியம். சரி, 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். பார்வோனுடைய இதயம் கடினமாயிற்று, அவன் ஜனங்களை விடமாட்டேன் என்கிறார் அப்படின்னு இவரே கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா பண்ணதே அவர்தான். அவன் இதயத்தை கடினப்படுத்தியதே அவர்தான். 22ஆம் வசனம். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான்.
அப்ப கர்த்தர் கடினம் படுத்தினார் என்பதையும் அவனுடைய வாழ்க்கையில நடக்கிற அற்புதம் அடியாளங்கள் மேலும் அவனை கடினத்திற்குள்ள கொண்டு போனது. 23 வசனம். பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். அவன் எதையும் சிந்திக்கல. ஏன்னு சொன்னா அவன் இதயம் கடினம் பட்டிருந்தது, அதனாலதான் சிந்திக்கல. இப்போ நிறைய பேர் நாம அதுதான் நினைக்கிறோம். நிறைய பேர்கிட்ட வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னா, எங்க நீங்க எவ்வளவு நாள் தான் ஒண்டியா வருவீங்க சபைக்கு? உங்க ஹஸ்பண்ட் எங்க? ஐயோ என்னன்னு சொல்றதுங்க. யார கேக்குறீங்க சொல்லுங்க. இப்ப நான் யார கேட்டேன்? பக்கத்து வீட்டுக்கார ஆம்பளியா கேட்டேன். உங்க ஹஸ்பண்டுங்க ஏங்க வருது இல்ல? ஐயோ நான் வரதே ஒரு பெரிய விஷயங்க. என்னையே அந்த மனுஷன் விடுறது இல்ல, வேட்டையாய் ஆடுறாரு, என்னையே விடுறது இல்ல. இப்ப அவரை கொண்டுவான்னு சொன்னா எங்க இருந்து கொண்டு வருது? நீங்க எனக்காக ஜெபிக்கணும். ஆண்டவனா பார்த்து அவருக்கு ரட்சிப்பை கட்டளிடணும். கடவுள் மனசு வச்சாதான் முடியும். கடவுள் மனசு வைக்கலனா என் கணவர் நிச்சயமாக ஆலயத்திற்கு வரமாட்டார், ரட்சிப்புக்குள்ள வரமாட்டார். இப்ப என்ன தெரியுமா போச்சு? இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அவன் நரகத்துக்கு போக காரணமே கடவுள் தான். ஏன்னா கடவுள் மனசு வச்சாதானே என் கணவர் வருவாரு. இப்போ இந்த அம்மா பின்னாடி வீட்டுக்கு போங்க. இந்த அம்மா பின்னாடி வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த மனுஷன் அப்பாவியா அந்த வீட்டுல சிக்கப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாப்ல. இந்த அம்மா மிரட்டுது என்ன, அவங்க சொந்தக்காரங்க அந்த வீட்டுல கொண்டாடுறது என்ன, இந்த அம்மா உதைக்கிறது என்ன. அந்த மனுஷன் அப்பாவியா இருப்பார். ஆனா நம்ம கிட்ட வரும்போது எங்க உங்க ஹஸ்பண்ட் வருதுல, ஐயோ நான் வரதே ஒரு பெரிய பாடுங்க. நம்ம கிட்ட பாருங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் உங்களை நீங்களே மோசம் பண்ணிக்கிறீங்க. கடவுள் மனசு வச்சாதான் ரட்சிப்பு வருதுன்னு. நீ மனசு வைக்கணும்னு பைபிள்ல சொல்லியிருக்க தெரியுமா? கடவுள் மனசு வைக்கிறது அல்ல, நீ மனசு வைக்கணும். கடவுள் மனசு வச்சுட்டு உனக்கு குழம்பு இதுதான் செய்யணும்னு சொன்னாரா? எப்படி குழம்பு செஞ்சுட்டு வந்த? ஒருத்தர் வீட்டுல ஒரு குழம்பு இருக்கு, ஒரு வீட்டுல ஒரு சாப்பாடு இருக்கு, ஒருத்தருடைய உடல்ல ஒரு உடைகள் இருக்கிறது. கடவுளா சொல்லட்டும் அப்படின்னு சொன்னா அவர் பேதர் போட்டிருந்த உடல அந்த உடுப்பை சொல்லிடுவார். போட்டுக்கிறியா? நல்லா சிந்திச்சு பாரு. அப்ப கடவுள் கிட்ட கேட்டு செய்யறியா? ஃபேஷனா ஏதாவது வந்திருக்குங்களாங்க அப்படி கேட்கறீல்ல? ஃபேஷனா கேட்கறிய? அது ஃபேஷன்னா என்னதுங்க? இங்க கிழிஞ்சிருக்குன்னு இங்க கிழிஞ்சு அதான் வேணும். இப்ப அதாங்க ட்ரெண்ட். அதுதான் என் ஃப்ரெண்டு, அதான் கொடுங்க. இப்ப நீ அதை வாங்க தெரியுதுல. இதெல்லாம் கேட்க தெரிகிற உனக்கு அந்த ரட்சிப்பு, அந்த ஜெபம், அந்த சத்தியம் வரும்போது அவர் மனசு வச்சாதானே. அவர் மனசு வச்சாருன்னா எனக்கு சத்தியம் கொடுக்கிறார், நான் ஏன் இப்படி பேதையா இருக்க போறேன்? அவர் மனசு வச்சாதானே. அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நான் இதனுடைய பதில் சொல்ல போறேன். இந்த பதிலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கடவுள் இன்னும் தவறு செய்யாதவர். தவறு உங்க மேல வச்சுக்கிட்டு சாத்தானை ஏன் கட்டி போடல? ஏன் ஆண்டவர் வந்துட்டு நன்மை தீமை கனிய அப்படி விட்டு வச்சிருக்கிறாரு? எதற்கு ஆண்டவர் நரகது போற வாசல விசாலமா வச்சிருக்கிறாரு? ஏன் குறைச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? நீங்க கேள்வி கேட்டுவிட்டு ஆண்டவர் மேல தவறு என்று எண்ணாதிருங்கள். இறைவன் என்ன வரைக்கும் அவர் தவறு செய்யாதவர். நீங்க படிக்க வேண்டிய விதத்துல படிக்கல, தெரிஞ்சுக்க வேண்டிய விதத்துல தெரிஞ்சுக்கல. நான் உன்னைய பதில் சொல்லும் போது பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் பிரிண்டிங் மிஸ்டேக் அல்ல, இந்த வாசகத்தையே வச்சு பதில் சொல்றேன். எத்தனை பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க? அப்படி கேட்டாலே முடிக்குவாரு. ஆமா, இதை நாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். வசனம் இப்படியும் சொல்லுது. அதனாலதான் நிறைய ஊழியக்காரங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, இல்லங்க கடவுள் கடினப்படுத்தலங்க, பார்வோனு தவறான மந்திரவாதிகளை உள்ள வச்சிட்டு இருந்தாரு, அதனாலதான் அவங்களும் அற்புதம் செய்யறாங்களா அப்படின்னு அவர் தான் கடினப்படுத்திக்கிட்டார். பார்வோன் தான் கடினப்படுத்திக்கிட்டார். பாருங்க பாருங்க பாருங்க, 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் தெளிவா சொல்லுது. பார்வோன் தான் தன்னை கடினப்படுத்திக்கிட்டார். இவங்க எல்லாம் ஆண்டவருக்கு சப்போர்ட் பண்றோங்க. பார்வோனே தன்னை கடினப்படுத்திக்கிட்டான்னு சொல்றோங்க. நான் ஆண்டவருக்கும் சப்போர்ட்டா பேசுறதில்ல. ஏன்னு சொன்னா அவர் மகா தேவன். அவருக்கு நான் சப்போர்ட்டா பேசுவது அது முடியாத காரியம். கடவுளுக்கு என்னைக்குமே நீங்க நிக்காதீங்க, கடவுளுக்கு என்னைக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இதை ஆணித்தரமாக சொல்றேன். தயவு செஞ்சு கடவுளுக்கு என்றைக்கும் சப்போர்ட்டா நிக்காதீங்க. அப்படி நின்னா நீங்களும் ஒரு தாலிபனாக மாறுவீங்க. கடவுளை என்னைக்கும் காப்பாற்ற போவாதீங்க.
அப்படி காப்பாற்ற போனா நீங்களும் ஒரு தாலிபான் தான். கடவுள் தாங்க நம்மை காப்பாற்றணும். கடவுள் தான் நமக்கு சப்போர்ட்டா நிக்கணும். கடவுளுக்கு நாம் எதற்குங்க சப்போர்ட்டா நிக்கணும்? அண்டா சராசரங்களை படைத்த இறைவனுக்கு உன்னுடைய சப்போர்ட்டிங் தேவையில்லை. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி, சர்வ பரிசுத்தர். நீ எதையும் ஆண்டருக்கு செய்ய முடியாது. உன்னை காப்பாத்திக்கிட்டா போதும், உன்னை நீ சேவ் பண்ணிக்கினா போதும். அதனால இருந்து கடவுளை காப்பாற்ற எதற்குப்பா யாத்ராக புஸ்தகம் 2:32 சொல்லணும்? இல்லங்க, பார்வோன் தான் தன் இருதயத்தை கடினமாக்கிக்கிட்டான். அப்போ 4:21 அது பிரிண்டிங் மிஸ்டேக்குங்க. அது எப்படி? அது ஒன்று பிரிண்டிங் மிஸ்டேக். 8:32 வந்தா அது பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லாம பார்வோனே தன் இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டான். இப்படிதான் நிறைய பேர் பல வருடங்களாக சொல்லின்னு கிடக்கிறாங்க. கடைசியாக பைபிள் சொல்லுகின்ற காரியத்தின் பிரகாரமாக இவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் நாம் இப்படியெல்லாம் முரட்டுத்தன்மையாக கேள்விகளை எழுப்புவோம், சந்தேக பிடித்தவர்களாக மாறுவோம், நாம் வேதத்தையே நம்ம சந்தேகிப்போம் என்பதெல்லாம் இறைவனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்துதான் நம்ம நேர்மையா நடத்த, நம்மை அமர்ந்த தண்ணீரண்டல நடத்த இறைவன் தாமே அவர் இன்றும் பரிசுத்த ஆவியானவராக, அவர்தான் சிறந்த போதகராக நம்ம மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கையில வேதத்தை கொடுக்கல அவரு. நம்ம கையில கொடுத்திருந்தா 2 வழி பண்ணி வச்சிருப்போம். ஏற்கனவே நம்ம கையில வேதம் கொடுக்காமலேயே 2 வழியா பண்ணி வச்சிருக்காங்க இந்த மத தலைவருங்க. இன்னும் ஆண்டவர் முழுக்க முழுக்க நம்ம கையில கொடுத்திருந்தா அவ்வளவுதான். அளந்து வேதம் என்றென்றைக்கு இறைவன் கையில தான் இருக்கு. அதை காப்பாற்ற வேண்டியது கூட நம்முடைய பொறுப்பு அல்ல, அது இறைவனுடைய பொறுப்பு தான். அவரே அதை காப்பாற்றி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். என் அம்மா அப்பா என் கையில பைபிளை சேர்க்க முடியும், அவங்க எந்த பிராயசம் படல. அதனுடைய அம்மா அப்பா யாருமே இந்த உலகத்துல இறைவனுடைய வேதத்திற்காக பிராயசப்பட்டது கிடையாது. இறைவன் தன்னுடைய வார்த்தையை காப்பாற்றிக் கொள்ள அவர்தான் பிராயசப்பட்டிருக்கிறார். அவரைத்தான் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நம்ம கையில இந்த சத்தியம் வந்து சேர்ந்திருக்கிறதுனா அதற்கு நாம் காரணம் அல்ல, நம்முடைய பெற்றோர்கள் காரணம் அல்ல, அவர்தான் காரணம். அவர் போகும்போது கூட சொன்னார், நாம் போவது உங்களுக்கு நல்லது, நான் போன பின்புதான் தேற்றரவாளன் வருவார், அப்போதுதான் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் திருப்பி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், பாவத்தை கொடுத்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து அவர் எச்சரிப்பார் என்பதெல்லாம் இறைவன் என்றைக்கும் ஆவியானவரை நம்ம அதில் வச்சிருக்கிறதுனால தான் நம்முடைய வேதம் சத்திய வேதம் என்று இன்றைக்கும் பெயர் பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, 4 கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா? 4 கேள்விகளுக்கு பதில் வரணும் அப்படின்னா நான் இப்ப கேட்கிற 4 கேள்விக்கு நீங்க பதில் கொடுக்கணும். இப்ப நான் 4 கேள்வி கேட்கிறேன், அதற்கு நீங்கள் பதில் கொடுத்தா அதுலயே சகல பதிலும் அடங்கியிருக்கு. வாங்க எந்திரிச்சு போலாம். இது என்னப்பா இது? இந்த கேள்வி, இந்த 4 கேள்வி நாங்க தான் எழுப்பியது, இதற்கே எங்களுக்கு பதில் தரல. நீங்க கேள்வி கேட்டா நாங்க எங்கெங்க போகிறது? எங்களுக்கு பதில் எல்லாம் தெரியாதுங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பதில் கேட்கட்டோமா? ABCDன்னு நானே ஆப்ஷன் கொடுக்கிறேன். அப்ப உங்களால பதில் கொடுக்க முடியுமா இல்லையா? புரியலையா? அதெல்லாம் பார்த்திருக்கிறீங்களே. என்னது அது? குரோர் பத்தி கோன் பனகவா என்னது, எந்த பண்ணனவோ அதெல்லாம் பார்த்திருக்கிறீங்கல்ல. அதுல என்னன்னு இருக்கு? அவ என்ன பண்றா? ஒரு கேள்வி கேட்ட 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கறானா இல்லையா? அப்ப நானு 4 கேள்வி கேட்கிறேன், அதற்கு ஒப்பான 12 ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறேன். ஒரு கேள்விக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கிறேன், ரொம்ப ஈஸியா தேர்ந்தெடுப்பதற்காக. ஒரு கேள்வி 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா இதுவா இதுவா அவ்வளவுதான் சொன்ன போதும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நான் 4 கேள்வி கேட்கிறேன், அந்த 4 கேள்விக்கு 2 ஆப்ஷன்ஸ். எவ்வளவு ஈஸி பாருங்க. 4 ஆப்ஷன் கொடுத்தா நம்மால நிச்சயமாக முடியாது. அது நாம மெய்யாகவே நம்ம 4 ஆப்ஷன் இருக்குமெண்டா எது? போன் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க இங்க இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம், இல்ல விட்டால் உங்களுக்கு வந்திருக்கிற அமௌண்ட்ல இருந்து நீங்க 50,000 நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். எப்படிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இது கிடையாது. ஒரு கேள்வி 2 பதிலுங்க. ரொம்ப ஈஸியா இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும்.
டிவியை ஆஃப் பண்ண வேண்டியது கண்ட்ரோலா அல்லாவிட்டால் ஸ்விட்சா அப்படின்னு கேட்கிற மாதிரி. ஓ, நல்லா இருக்க கேள்வி, ஆனா கடவுளுடைய அறிவு வரலையே அப்படின்னாதீங்க. இது உதாரணம். நான் இன்னும் அந்த 4 கேள்வி ஆரம்பிக்கல. அப்ப ரொம்ப எளிதாக ஒரு ஃபுட்பாலை உதைப்பது காலா அல்லாவிட்டால் மைதானமா அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஃபுட்பாலை உதைப்பது எது? காலு, மைதானம் அல்ல. ஆனா மைதானத்துல தான் உதைக்கணும். ஆனா உதைப்பது எது? காலா மைதானமா? அவ்வளவுதான். அப்போ நான் நினைக்கிறேன் நீங்க மிகப்பெரிய புத்திசாலியா மாறிட்டீங்க. உங்களுக்கு இந்த கூட்டத்தின் முடிவில் மிகப்பெரிய அறிவு வரப்போகிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 கேள்விகளுக்கு 2 ஆப்ஷன் என்று சொன்னா மிக எளிதாக நீங்கள் பதில் கொடுத்து விடலாம். மிக அருமையாக இருக்கும். வாங்க அந்த 4 கேள்வி எது என்று பார்க்கலாம். பார்க்கலாமா வேண்டாவா? அதுதான் அடுத்த வாரம். அதனால அடுத்த வாரம் வருவோம், சீக்கிரமாக வருவோம். இதற்குரிய செய்தியை நாம் கவனிக்கலாம். மலங்கள் படியிடுவோமா? யாவரை எழுந்திருப்போம். ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட வசனத்திற்காக நன்றி செலுத்தும். ஆண்டவரே, இப்பேரிப்பட்ட வார்த்தைகளை பேசி எங்களை ஆண்டவரை மெதுவாக நீர் சத்திய தண்டையில நடத்தி வருவதற்காக நன்றி. நாங்கள் சத்தியத்துல நடத்தப்படணும் ஆண்டவரே. சத்தியத்தால் நாங்கள் ஆண்டவரே மெய்யாகவே நடத்தப்படுவதற்காக நாங்கள் ஆண்டவரை போதுமான அளவுக்கு நாங்கள் ஆண்டவரை பொறுமை உள்ளவர்களா நடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. சொல்லுவீங்களா எல்லாருமே? கண்களை மூடி ஆண்டவரை நாம் எல்லாரும் நோக்கி பார்க்கலாமா? மனம் தேற்றி புத்துயிர் தருவது நான் அல்லவோ, நானே நல்லாயன். என் நாடுகள் என்னை அறிந்திடும், நானும் அவற்றை அறிவேனே. நானே நல்லாயன். கண்களை மூடுவோம். எத்தனை பேருக்கு எப்படி நீங்க நன்றி செலுத்த போறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் எப்படி சிந்திச்சிருக்கிறீங்க என்பதும் எனக்கு தெரியாது. ஏன் சொன்னா இந்த செய்தி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இப்படியாக நீங்கள் கேட்ட இந்த சத்திய வெளிப்பாடை போல பல ஆயிர வருடங்களாக பேசப்படாத சத்திய வெளிப்பாடுகளை நம் ஊழியர் எஃப் ஜோயல் டேவிட் அவர்கள் பேசியுள்ளார். நமது சகோதரரும் நமது ஊழியருமாகிய எஃப் ஜோயல் டேவிட் அவர்கள் பேசி வரும் ஒவ்வொரு சத்திய வெளிப்பாடுகளும் நாம் தேவனை கிட்டி சேரும்படியாக, சத்தியத்தில் வளரும்படியாக மற்றும் அநேக ரகசியங்களை தெரிந்து கொண்டோம் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற விஷயமே. நம் அனைவரையும் தேவனை தரிசிக்கத்தக்கதாகவும் கர்த்தருடைய அருகில் கிட்டி சேரத்தக்கதாகவும் அளவற்ற தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவை என்பதை நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. இது மட்டுமல்லாமல் அநேக தேசங்களில் இருக்கிற தேவ மக்கள் நம் சத்திய வெளிப்பாடை கேட்ட மூலியமாக நம் வாட்ஸ்அப், நம் FM மற்றும் CD மற்றும் யூடியூப் மூலியமாக பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஆங்கிலம், மலாய், சிங்களம், டச், நெதர்லாந்து, போர்ச்சுகீஸ் போன்ற மொழிகளுக்கு சம்பந்தப்பட்ட திருச்சபைகளில் பயன்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மற்றும் நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகள் 582 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 583 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 980 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 1760 மணி நேரமும், இன்னும் வேறு செய்திகள் 1500 மணி நேரமும், மொத்தமாக 5412 மணி நேரம் தக்கதாக செய்திகள் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இத்துடன் 30,000 மணி நேரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான சத்திய வெளிப்பாடுகளும் உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகள் கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் சந்தாதார் மூலியமாக நீங்கள் கேட்டு பயன் அடைந்து கொள்ளலாம். சந்தாதாரர் பகுதி என்பது தினமும் அரை மணி நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். இந்த அரை மணி நேரம் செய்தியானது பல சத்திய வெளிப்பாடு புத்தகங்களுக்கு ஈடாக அவர் இந்த ஒரு அரை மணி நேரத்திலேயே எங்களுக்கு அவர் செய்தியை கொடுத்து விடுகிறார். நமது கிறிஸ்து உரைத்த வாக்கின் வர்ணமாக யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மற்றும் 1 தீமோத்தேயு 2:4 படி எல்லா மனுஷர்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்ற வாக்கின்படி
இன்றும் நமது ஜாட் மினிஸ்ட்ரி அயராமல் உழைத்து வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் இந்த சந்தாதார பகுதியில் நீங்களும் சேர்ந்து எங்களைப் போல சத்திய வெளிப்பாட்டை அறிகின்ற அறிவில் நீங்களும் வளரும் படிக்க, இந்த சந்தாதார பகுதியில் இணைந்து கொள்ளும் படிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ டெலிகிராமிலோ அல்லது வேற ஒரு சோஷியல் மீடியா மூலியமாகவோ உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற செய்திகளை நீங்கள் கேட்டு சத்தியத்தில் வழிநடந்து வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. ஆனால் நீங்கள் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் யூடியூபுக்கு சென்று லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் லைக் பண்ண வேண்டும். யூடியூபில் சென்று லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனவே பிரியமானவர்களே, இது போன்ற சத்திய வெளிப்பாடுகளை தினந்தோறும் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் இன்றைய சந்தாதாரர் பகுதியில் இணைய நம்பர் 098805100712 மற்றும் 6360697395. ஆர்வமுடன் சத்தியத்தை கேட்கும் உங்கள் அனைவரையும் சத்தியபரனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.